त्रयाङ्कुशे विश्वत्राणकुशे नमोऽस्तु सततं तस्मै परं ज्योतिषे चन्द्रपीडां चतुर्वदनां चञ्चलापाङ्गलीलां कुन्दस्मेरां कुचभरनतां कुन्तलोद्धूतभृङ्गां महाराराधेर्मदनशिखिनं मांसलं दीपयन्तीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे राकाचन्द्रसमानकान्तिवदना राकाधिराजस्तुता मूकानामपि कुर्वती सुरधुनीनीकाश वाग्विभवम् श्रीकाञ्चीनगरी विहाररसिका शोकावहन्त्री सताम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते जन्माद्यस्य यतोऽन्वयादितरदशार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदा व्यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्रास्येन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाघ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिप समन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाग्वृद्धं च हनुमत्स्मरणात् समस्त गोविंद नाम संकीर्तन गोविंद गोविंद जय वारिद्रनद्यार्हवः मैत्रेयमासीनमगाधबोधम् क्षत्रोपधृत्याच्युतभावशुद्धः पप्रच्छदौशील्यगुणाभिवृत्तः सुखाय कर्माणि करोति लोकः रति सुखं वान्यकुपारमं वा विन्देत भूयस्तत एव दुःखं यदत्र युक्तं भगवान् वदेन्न धनस्य कृष्णादि विमुखस्य दैवादि अधर्मशीलस्य सुदुःखितस्य अनुग्रहाय चलन्ति नूनं भूतानि भव्यानि जनार्दनस्य शेफदार परमात्मा श्रीनिवासन और अद्भुतமான லீலா चरित्रकल्लाम श्रीमद् भागवतமாக पुण्य ग्रंथமாய் மனசை தானே அபகரிச்சிடும்
பாகவதத்துக்குள்ள வரத்துக்கு புத்தி சக்தி வேண்டாம், புத்தி உள்ளவாயாமன்னு சொல்லலை. ரசிக்க தெரிஞ்சவாள் உள்ளவாங்க, ஹிருதயம் வேணும். பாகவதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஹிருதயம் இருக்கணும், ராசிக்க பாவம் இருக்கணும். அவனால்தான் கிருஷ்ணாவதாரத்தை ரசிக்க தெரியும். யார் யார் ரசிகாலோ ரசிக்க தெரிஞ்சவாளோ உள்ளவாங்கன்னா பாகவதே ஆரம்பிச்சிருக்காள். ஆரம்பிக்கிற போதே முதல் ஸ்லோகம். அது மாதிரி ராசிக்க உள்ள புண்ணிய கிரந்தமாய் சுவாது சுவாது பதே பதே ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பதமும் ராசிக்க உள்ளதாய் ரசிக்கக்கூடியதாய் அற்புதமாக அவாவா பல அர்த்தம் சொல்ற மாதிரி ஸ்லோகம் இருக்கு. எடுத்து கொடுத்து அது வந்துட்டே இருக்கும். ஹிருதயம் அனுபவிக்கிறது ஆரம்பிச்சிருக்கோம்னா மேல மேல வந்துட்டே இருக்கும். நான் டிக்ஷனரி பார்த்து தயார் பண்ண வேண்டாம். குழந்தைய கொஞ்சறான், கண்ணைங்கிறான், மூக்கைங்கிறான், உயிரைங்கிறான், லிஸ்ட் பார்த்தா தயார் பண்ணுறான் குழந்தைய கொஞ்சத்துக்கு. தானே வருது பாருங்க வாக்குறேன். அது மாதிரி குழந்தைகிட்ட பிரியமரிக்கு பாஷகருக்கு தானே வருது வாக்குறேன். அது மாதிரி பாகவதத்தை ஈடுபாடுன்னு சொல்லி ஹிருதயத்தில் ஈடுபாடுன்னு சொல்றான். குழந்தை எதனால கொஞ்சறான், புத்தியினாலே கொஞ்சறான், ஹிருதயத்தை பாஷகருக்கு கொஞ்சறான். அது மாதிரி பாகவதத்தில் ஹிருதயத்தில் ஈடுபாடுன்னு சொன்னான். தானே வந்துட்டே இருக்கும். முதல் ஸ்லோகத்துக்கு 18 அர்த்தம் இருக்காடு. ஒரு வியாக்கியானம் ஜன்மாதி ஸ்ரீராவ ஸ்லோகத்தை பண்ணி 18 அர்த்தம் இருக்கார். அவரால் ரசிக்க முடியாது. ராசிக்க உள்ளால் தான் எடுத்து கொடுக்க முடியும். அது மாதிரி புண்ணகிருந்தமாய் சிவ பாகவத அவர் பண்ணி ராசாச்சார உலகத்துக்கு பண்ணி பெரிய அனுக்கிரம். இன்னைக்கு நாமசங்கீதம் பதம் நடக்கிறதுன்னு சொன்னா, க்ஷேத்திரங்களில் ஜனங்கள் வரான்னு சொன்னா, பிருந்தாவனத்தை கூட்டம் வருதுன்னு சொன்னா, திவ்யநாமம் நடக்கிறதுன்னு சொன்னா, ராதா கல்யாணம் நடக்கிறதுன்னு சொன்னா, இவ்வளவுக்கும் பாகவதம் தான் காரணம். பாகவதம் இல்லைன்னா ஒன்றுமே வந்திருக்காது நமக்கு. பாகவத புஸ்தகம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோ, நாம சங்கீர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். பாகவதம் என்னத்தை சாதிச்சுன்னு எடுத்துருக்கான். சில பேர் கேட்டு பார்த்தான்னா தெரியும். நூற்றுக்கணக்கான பகவத் விஷயத்தை அள்ளி கொடுத்துருக்கு. கஷேத்திரங்கள் எல்லாம் பாகவதான் நினைப்படுத்திருக்கு. தாரகையிலேருந்து ஆரம்பிச்சு மன்னாருடைய வரை எல்லா க்ஷேத்திரையும் பாகவதான் நினைப்படுத்திருக்கு. துவாரகை தெரியுமா, ஸ்ரீநாத் தெரியுமா, மன்னார்டி தெரியுமா, பூரி தெரியுமா, எல்லா க்ஷேத்திரையும் பாகம். ஒன்னா ரெண்டா நூற்றுக்கணக்கான விஷயங்களெல்லாம் பாகவதம் எதை கொடுத்துருக்கு. கேட்டு பார்த்தான்னா தெரியும். வீட்டுக்குள்ள கதை எது உட்காந்துங்க என்ன தெரியும். அதனால்தான் யோகிகள் ஞானிகள் பெரியவாள் வருஷா வருஷம் ஒரு முறை பாகவதம் கிருஷ்ணாஷ்டமி வந்து பாராயணம் பண்ண சொல்லி மகாஸ்வாமி உட்காந்து கேட்டுருக்கோம். அவருக்கு அவசியமா ஆங்கில சாஸ்திரி தான் பாராயணம் பண்ணுவார். ஒரு எழுத்து விடாத பக்கத்தில் உட்காந்து கேட்டுருக்கோம். மகாஸ்வாமி கொஞ்சம் யாராவது இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கோ அனுப்பிச்சுட்டு வரேன்னு சொல்லி எடுத்து சொல்லி அவன் பாகவதம் கேட்டா. அதாவது ஒரு லாபத்தை அடையிறதுக்காக பாகவதத்தை அனுபவிக்கிறதுன்னு பல பேர், அந்த அடைந்த லாபத்தை ரசிக்கிறதுக்குன்னு பல பேர். கிருஷ்ண சைத்தன்யர் பண்றவாள்லாம் பாகவத ஈடுபட்டாலும் சொல்ல பாகவத அடைந்ததை ரசித்து ஆடுவான். தியாகிகள் ராமபக்தியை ரசித்து ஆடுவான். அதான் உத்தமாவுடைய அடையாளம். ராசிக்க பாவம் இருக்கணும். எந்த நல்ல காரியம் இருந்தாலும் தேடிட்டு போகணும். எந்த ருச்சி உள்ளவன் ஐஸ்கிரீம் ருச்சி உள்ள எந்த ஹோட்டலில் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கோ தேடிட்டு போகிறோம். டாஸ்மாக் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு, ஐஸ்கிரீம் சொல்றேன் போறானே. ஏழைகள் கஷ்டப்படுறது அப்படி இப்படி என்ன பண்ணலாம். 600 ரூபாய் 670 கோடிக்கு விற்றுறதுங்கிறான். ஏழைகளுக்கு படம் தானே, அது வாங்க படம் இருக்கு. ஏழைகள் கஷ்டப்படுறா, மாறி கொடுக்குறா. எவ்வளவு ஏமாத்து வேலை. எல்லாரும் அனுபவிக்க முடியாத மனித அனுபவிச்சவள்லாம் பாகவதத்துவாள். அதான் அதிசயம். உத்தவர் மைத்ரேயர் எல்லாருமே பாகவதத்துவாள். அங்கேருந்து கொண்டு வந்து அதாவது மைத்ரேயர்கிட்ட கொண்டு விட்டுட்டு விதுரனை பாகவதம் தரணும்னு பகவான் ஆஜாபிச்சிருக்கான். சுவாமி சொல்லிட்டு போயிருக்கார். விதுரனை கொண்டே மைத்ரேயர்கிட்ட விட்டு பாகவதம் கேட்க முடியாது பண்ணி நீ பிறந்தாவன் வந்து நீ பதிலாட்சம் வந்து ஒரே தர்மம் எல்லாருக்கும் பிறந்தா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் அதை கொடுக்க தெரியணும். வீரனை கூப்பிட்டு நீ வீரனை கொடுத்துன்னு சொல்லலை.
நீ உத்தவரை நீ பதினாத்துரு இன்னைக்கும் உத்தவரை காண்பிப்பாள். இது உத்தவர் இருக்கிறான். 14 போய் பார்த்தா தெரியும். அவாவா ஒரே தர்மம் எல்லாருக்கும் இல்லை. அவாவா ஒன்றுமே வேண்டாம், ஒரு துஷ்டாந்தா போதும். சுவாமி கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை அர்ஜுனன் சொல்றான், நான் பிச்சை வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இவளெல்லாம் அவசரம் பண்ணி எனக்கு ராஜ்யமா. சுவாமி என்ன பண்ணா, நீ தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வர யுத்தா, என் நினைவு இருக்கட்டும் 24 மணி நேரம், நீ உன் கடமை பண்ணு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்வரா, 24 மணி என் நினைவோடு போதும், உன் கடமை செய்யி. அவன் கிளம்புன சன்னியாசம் கிளம்புன்னு என்ன பண்ணணும் சார், ரொம்ப சந்தோஷமாக மொட்டை அடிச்சுக்கோ, கையில் கப்பையை கொடுக்க, காட்டாயிட்டு கட்டிக்கோ, அது போய் எதிரிவோ அதையும் பகவானே சொல்லியிருக்காங்க. எதிராளிக்கு பிறந்தபடி கொடுக்க தெரியும், அதையும் பகவானே சொல்லியிருக்கான். பிரகிருதி ஸ்வாம் யோக்ஷசி, உன்னுடைய குணத்துக்கு இதை விடுவதான். நான் கொடுத்துருவேன் வந்துடுவேன், காட்டாட்டு கொடுத்து போயிட்டு வந்துடுவேன். இயற்கையான குணம் இருக்கே உனக்கு. நம்ம இயற்கையான குணத்துக்கு மாறுதலா உள்ள காரியங்களையோ தர்மத்தையோ எடுத்துக்கூடாது. உன் இயற்கையான குணத்துக்கு மாறுதல் நான் அப்படின்னா என்ன தம்பி சன்னியாசம்னு கிளம்புவேன். போனோம்னா துரியோதனோட வேண்டாம், கர்ணன் வந்து துஷாசன் வந்து ஏன்னா பேடி பெயரை ஊருக்கு பேசினே அவங்களும் அது இருக்கட்டும் தலைவி போறேடா என்ன பேடி தானா நீ அப்படின்னு 4 வார்த்தை சொன்னாலும் வச்சுக்கோ, யாரை பார்த்து சொல்ல இயற்கையான குணம் இருக்கு, யாரை பார்த்து சொல்ல முடியுது தோற்றுவேன். உன்னுடைய குணம் என்னவோ எல்லாம் நமக்காக சொன்னார் சுவாமி. அதனால்தான் 100கணக்கான 10,000கணக்கான தர்மம். நம்ம குணத்துக்கு எந்த தர்மம் பிடிச்சிக்குமோ ஒத்துக்குமோ அதை பிடிச்சிக்க தெரியும். இதே பகவான் ஒருத்தவருக்கு உபதேசம் பண்ற போதும் எல்லாத்தையும் ஒதுடும், கலப்பிடும், ஞானியா கலப்பிடும். அதே பகவான் அவனுக்கு அப்படி சொல்லியிருக்கான். அவன் சொல்ல வேண்டிய பிரகிருதி நீ இறங்கணும், குடும்பம் பண்ணு, எல்லாம் தியானம் பண்ணி குடும்பம் தரலாம் விடாதோ, அவன் அப்படி சொல்லியிருக்கான். ஏதோ அவருடைய குணத்துக்கு அது பொருந்தும், அவருடைய குணத்துக்கு அதான் பொருந்தும். குடும்பத்திலாம் இருக்க முடியாததுனால, அர்ஜுனால சன்னியாசத்துல கிளம்புலாம் இருக்க முடியாததுனால, இதில் நமக்கு என்ன குணங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பிறந்த தர்மங்களை எடுத்துக்கணும். எல்லாருக்காகவும் முதல் சொன்னான் சுவாமி. பிரகிருதி ஸ்வாமி யோக்ஷசி அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் பண்ணி அவள் வாழ்க்கை எந்த தர்மம் இயற்கையோ எடுத்து கொடுத்து தர்மங்களை சம்ஸ்தாபிச்சு இருந்த பெரிய அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அந்த சரித்திரத்தை எடுத்து தனது அவதாரத்தோடு சேர்த்து எவ்வளோதான் பிறந்தேன் பண்ணினாலும் முக்கியமாக சித்திராரம் பண்ணுறாள், இல்லை பாயசம் பண்ணுறாள். ஆனாலும் 9 நிமிஷமாக நிறையா கரியாக தேவைப்படுறது இல்லையா? அது மாதிரி பிரதானமாக ஒன்று கொடுக்கறதா இருந்தாலும் அதை ஒட்டி கொடுக்கூடாது, அதோட 2-3 சேர்த்து கொடுக்கணும். அப்போதான் இதோட ருச்சி தெரியும், இதை பிரபடுத்த முடியும். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பல அவதார சரித்திரங்கள்லாம் சொல்லுவாராள். ஸ்டார்ட் விஜயன் வந்து மைத்திரையர் வந்து பார்த்த உடனே எதையும் கேட்காம சொல்லவே கூடாது. என்ன அதிசயம் தெரியுமா? தர்மோபதேசம் பின்னாடி வரப்போகுது. அம்மாவுக்கு ஞானோபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறார் அவன் அப்பா. என்ன பண்ணும் சுவாமி? அம்மா ஞானோபதேசம் பண்ண சொல்லுக்கா, வா உட்காரு, நான் ஞானோபதேசம் அனுபவம் கேட்க சொல்லு. அவள் நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஞானோபதேசம் பண்ணு கேட்டால் அதுக்கப்புறம் தான் கேட்க விட்டா ஞானோபதேசம் பண்ண சுவாமி. எதுவாக இருக்கட்டும், எவ்வளோ தகுதி உள்ளவனாக இருக்கட்டும், கேட்டால் தான் இதயத்தில் ஈடுபாடு இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் பிடிச்சுப்பா. இல்லை போகிற வழியில் கூப்பிட்டு உட்காந்துச்சு தொலை வாசல் இருக்கா, யார் கேட்குறது? சுவாமி அப்பா சொல்ல போதும் அம்மா கேட்கறவே பண்ணுறாரு நான் சுவாமி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கேட்டால் தான் சொல்லணும் விஷயங்கள். அது மாதிரி மிதுரனை கொண்டு மைத்திரையர் விட்ட உடனே மைத்திரையர் நமஸ்காரம் பண்ணி மிதுரன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். தாரித்ருணத்யாரிஷவக்குருணாம் மைத்ரேயமாசீனமகாதபோதம் க்ஷத்தோபதித்யாச்சுத பாவசுத்தா பப்ரக்ததோஷீல்ய குணாபிதிருப்தா. குணாபிதிருப்தங்கிறது தெரிந்த பாடம்.
இதான் இப்போ எல்லாத்தையும் புஸ்தகம் இருக்கிறதுனால நாங்களும் அந்த பக்கத்துலேயே வந்துவிட்டோம். இல்லை இந்த நாளில் கிராப்பு வச்சுருக்காங்க, கிராப்பு உள்ள வந்தது. அதனால பந்திலே சாப்பிட கிட்டக்கே கொண்டு வர மாட்டான். பந்தில் சாப்பிட்டாதுப்பா அவங்க அம்மா தலையில் சுண்டை கட்டி கிராப்பு பறிச்சுட்டு வீடு வருவாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இப்போ குடிமை விழுவான்னு சுண்டாச்சு கட்டிலும் குடியை பறிச்சுட்டு போகிறேன், குடியை பறிச்சுட்டு போகிறேன். தாரித்ரத்யாரிணமக்குருணாம் மைத்ரேயவாசி நமகாதபோதம். எந்த இடத்துல இன்னைக்கு ஹரித்வார் கஷேத்திரத்தில் நூற்றுக்கணக்கான சன்னியாசிகள் இருக்கா. 30 மைல் 20 மைல் காடு அதுக்குள்ளெல்லாம் இருக்கா. சில பேருக்கு கிடைக்கும், சில பேர் தேடினும் போவாங்க. எங்க யாரும் கண்ணில் பட மாட்டாரா? பாக்கியம் இருந்தால் கண்ணில் படுவாள், ஏதாவது படுவாள், காரியம் வந்துடுவாள். ஹரித்வார் கஷேத்திரம் இன்னைக்கும் இருக்காரு. கதை இல்லை, அதுக்காக சில தனியாக ஒரு ஆசிரமம் இருக்காரு, கண்ணில் படாமல் இருப்பார். அது மாதிரி தாரித்ரத்யார் டபக்குருணாம் ஹரித்வார் கஷேத்திரம். ஹரித்வார் கஷேத்திரத்தை ஆரம்பிக்கிற போதே கங்காத்வாரம், கங்கை பூமியை தொடர ஸ்தலம் ஹரித்வார் கஷேத்திரம். அதுவரை ஹிமாலயத்தான் வந்துருக்கு கங்கா நதி. பூமியை தொடர இடம் ஹரித்வார் கஷேத்திரம். அதனால்தான் தாரித்ரத்யார் டபக்குருணாம். அந்த வழியாக தான் பத்ரிநாத் தரிசனத்துக்கு போனோம். நாமாவது ஹரித்வார் சொல்கிறோம், வட இந்தியாவில் ஹரித்வார் தான் சொல்லுவோம். ஹரித்வார் தான் சொல்லுவாங்க. கோல்டன் இருக்கு வட இந்தியாவில். ரெண்டும் ஒன்று தான். ஹரியான பத்ரிநாத் தரிசனம் பண்ணுறதுக்கும் அந்த வழியாக தான் போகணும். ஹரநான கேதார்நாத் தரிசனம் பண்ணுறதுக்கும் அந்த வழியாக தான் போகணும். அவெல்லாம் ஹரித்வார் ஹரித்வார் சொல்ல மாட்டான் வட இந்தியாவில். நாமெல்லாம் ஹரித்வார் பத்ரிநாதனுக்கு பிராதானியம் கொடுத்து அப்படி சொல்லுவோம். அந்த க்ஷேத்திரங்களுக்கே தாரித்ரத்யாரிணமக்குருணாம் மைத்ரேயமாசீனமகாதபோதம். ஆசீனம்னால் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்துருக்கலாம். வெறும்னா அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது வரும்போது இருக்கு வரும்போது பெரிய ஞானிகளாக தான் முடியும். ஒரு சரித்திரம் சொல்வார். ஒரு கோவிலில் புதுசா கை மாறிச்சுலாம் அவன் அப்படியே கணக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தான். அங்கே சும்மா இருக்கிற சாமியாருக்கு ஒரு பட்டு சோறு அப்படின்னு அது தூக்கி அனுப்பி யாரு நாளுக்கு தட்சிணாமூர்த்திட்டு உட்காந்து போகிற சாமியார் எல்லாம் முடிய விட்டு அது ஒரு பட்டு சோறு கொடுக்குற வழக்கம் அப்படின்னு வேலையாக ஏதோ ஒரு நாள் 2 நாளாக இருந்தால் கொடுக்கலாம். எல்லா நாளும் வருஷக்கணக்காக கொடுத்துருக்கேன். எல்லா வட்டம் சொன்னால் எடுபடாது நான் சொன்னேன் அப்படின்னு போய் சும்மா சாமியார் சும்மா அப்படியே உட்காந்துக்கிறேன், சோறுலாம் கிடைக்காதுமே, நீ வேலை செய்வாங்க அது 2 அதத்தில் அழைச்சிட்டு போயிட்டான். காலையே வாங்குறேன், மறுநாள் கேட்டால் இன்னும் ஒன்றும் வேலை செய்யலை, எல்லாம் உட்காந்துருக்காங்க. மறுபடி வந்து 2 நாள் அதட்டுறாங்க. உட்காந்து கையை காட்டுறேன், பேச மாட்டாங்க. உட்காண்டா 2 நாள் உட்கார முடியல. 4 ஒழுங்காக வேலை செய்வாங்க அப்படியே அதட்டி எழுதி போயிட்டேன். மறுநாளைக்கு வந்தால் நாளுக்கு வேலை செய்யலை. வேலை செஞ்சாரானா செய்யலாம். வந்தார் உட்காரு காட்டுறார். 2 போயிட்டாகும். சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 பட்டு சோறு செய்யறாங்க. சும்மா இருக்கிறது எவ்வளவு சமம் அப்படிங்கிறது. சில இடங்கள்ல எங்கேயாவது பரவாயில்ல, சில இடங்கள்ல உபன்யாசி பால் போட்டுருப்பார். கதை கேட்கிற மாதிரி சொல்லுவேன், கையால் நீக்கி பாய் ஒரு பல மாதிரி குவிச்சுருவாங்க. மத்தியானத்து பாய் தானே எப்படி வேணா போட வைக்கிறேன். கை சும்மா இருக்காது. ஒரு இந்திய நம்மளால கையால் அடைக்கின்னு உட்கார முடியாது, ஞானிகளால் தான் முடியும். வருஷக்கணக்காக உட்கார்ந்துருக்காராம். மைத்ரேயமாசீனமகாதபோதம். எதனால் அப்படி முடிஞ்சதுனால அகாத போதம், ஆழம் பார்க்க முடியாத அளவுக்கு ஞானி அவர் போதும் சொன்னால் ஞானம் அர்த்தம். பக்தி ஞானம் ரெண்டும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கம் மாதிரி. சில பேர் ஞானத்தினால பகவான் பாசித்திருப்பாள், சில பேர் பக்தியினால் பாசித்திருப்பாள். ஞானிகளால் உள்ளவா உட்காந்து அமைதியாக இருப்பாள், பக்தியால் உள்ளவா ஆடி பாடுல ராமசங்கீதம் பண்ணி அது மாதிரி இருப்பாள். அவ்வளோ வித்தியாசம். 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவர் பரமஞானியோர் ஒரு வேலை செய்யாமல் கங்கா தீரத்தில் உட்காந்துருக்காளாம். மைத்ரேயமாசீனமகாதபோதம். சத்தோபசன ஆழம் பார்க்க முடியாத அளவுக்கு ஞானம் உள்ளவர். ரமணர் எப்படி உட்கார்ந்து சொல்லுவோம், ஒரே இடத்துல உட்கார்ந்து நகர கூட இல்லை.
ஒரே இடத்துல உட்கார்ந்து ஞானிகளான முடிவு சாத்தியம். நம்மளை பத்தி நிறைய சித்திரம் அப்படிங்க யாரும் அப்படி குணம். மைத்ரேயமாசீன மகாதபோதம் சத்தோபசத்யாச்சுத பாவசுத்தா. அந்த மைத்ரேயரை விதுன கிட்டக்க நெருங்கி உபசத்திய கிட்டக்க போய் அச்சுத பாவசுத்தா பகவத் பக்தி உள்ளவார். இல்லை கேட்கறதுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஞானிகள் சொல்றதால தகுதி இருக்கணுமே. அந்த மாதிரி தகுதி உள்ளவன் அச்சுத பாவசுத்தா பகவான் ஆராதிச்சுட்டு பகவான் கிட்ட மனசை கொடுத்துட்டு சொன்ன பகவத் பிரபா விரதங்களை அனுஷ்டானம் பண்ணி அப்படி இருந்து அழகா பகவத் பக்தி உள்ளவன் மனசை பரிசுத்தம் பண்ணிடுவான். அப்படி ஏற்பட்ட விதிரை நமஸ்காரம் பண்ணி பப்ரட்ச சுஷீல்ய குணாபிதா. பகவத் பிரசாதத்தை அடையறதுக்கு என்னென்ன குணம்னால் மைத்திரை பாவம். முதல் எல்லாரையும் பிரேமையோடு இருக்கணும். எறும்பு இது எல்லா மிருகங்களும் எல்லா உயிரினத்திலையும் பிரியத்தோடு இருக்கணும். அது முதல் குணம் தேவை பகவத் பக்தனுக்கு. அது மாதிரி உள்ளவராக சுஷீல்ய குணாபிதா. நமஸ்காரம் பண்ணி நிறையா கேள்வி கேட்டு சுகாய கர்மாணி கரோதி லோகா நதை சுகம் அந்யதுபாரமம்பா விந்தேத பூயஸ்ததயேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேனா சுகாய கர்மாணி கரோதி லோகா. அத்தனை பேரும் 130 கோடிங்கிற மாதிரி 130 கோடி தினங்களும் காலம் வரைந்து எழுதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரை பறக்கிறான். சில பேருக்கு காலமே வேற பறந்துருக்கிறது. போன் வந்தா கூட ஆத்திரம் வருது. இப்போ வருதே போன். அந்த அளவுக்கு பறந்துட்டு இருக்கா. ஒரு 2 செகண்ட் கூட போன் எடுக்க முடியாது, பறக்கிறாங்க. எதுக்கு பறக்கிறான்னு கேட்கும். சைக்கியமா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சைக்கியமா இருக்கணும், பணம் இருந்தாலும் சைக்கியமா இருக்க முடியும். அப்படி சுகாய கர்மாணி கரோதி லோகா சைக்கியமா இருக்கணுங்கிறதால அடைஞ்சிட்டு இருக்கான். என்ன அதிசயம் தெய்வம். சில பேர் சைந்தாவதத்தை விட்டுட்டு கோவிலுக்கு வராமல் விஸ்வாசத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 10 வருடம் அலைஞ்சாயா. இஷ்டப்படி படத்தை சம்பாதிச்சா. அதுக்கப்புறம் அப்பாடி நிறைய சம்பாதிச்சாச்சு. இனிமே போறோம்னு உட்காந்து சைக்கியமா இருக்காங்க. எவ்வளவு அலைஞ்சாலும் அந்த அளவிக்கு முடிவு கிடையாது. அலைச்சல் சுகாய கர்மாணி கரோதி லோகா. தேர்தல் சைக்கியம் யாராவது சொன்னாலும் 10 வருடம் அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாதிச்சு சைக்கியம் உட்காந்துருக்கேன். ஒத்தரோட சொல்றேன். சுகாய கர்மாணி கரோதி லோகா நதை சுகம்பா. அவன் தேர்தல் சைக்கியம் கிடைக்கலைன்னாலும் பரவாயில்லை, உபாரமும்பா. குடும்பத்தில் இருக்கிற துக்கமாவது போச்சா, இல்லை மருந்து சாப்பிட்டா வியாதி குணமுன்னும் சைக்கியத்துக்கே தெரியும் சம்பாதிச்சா துக்கங்கள் போடுமே சைக்கியம் இருக்கணுமே. இருக்காரா இருக்கியான்னு கேட்டா ஒத்தரோட அப்படி இல்லை. நதை சுகம்பா அந்த துபாரமும்பா. யாராவது சொல்லலாம் பரவ சைக்கியமா இருக்கேன், எங்கள்கிட்ட பிரச்சனையே கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒத்தரோடு சொல்ல முடியும். 130 கோடி ஜனங்கள்ல ஒத்தரோடு சொல்ல முடியும். இந்த 2வது விஷயங்கள் தேர்தல் சுகமும் கிடைக்கிறேன், குடும்பத்தில் இருக்க துக்கம் போகிறேன். இந்த 2வது விஷயங்கள் புதுசாக இன்னொரு விஷயம் கிடைக்கிறதா என்ன? விந்தேத பூய சதையேவ துக்கம். சௌக்கியத்துக்கு தேடிக்கிறானே சாதனம், அதுலேருந்து புதுசா இன்னொரு துக்கங்கள் வரணும். விந்தேத பூய சதையேவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேனா. சொன்னங்கள் இதனுடைய கேள்வி. 3 ஸ்லோகம் தான் எடுத்துனேன், 2 ஸ்லோகம் தான் எடுத்துனேன். அனுகிரகம் பண்ணி வைக்கிறேன். உண்மையான தகுதி உள்ளவர்களாக இருந்தால் எந்த பெரியவாடும் போய் சொல்ல அழைப்பாடு பகவான் சொல்லி எடுத்துக்கிறது. அதனால தன்னுடைய மோதனை ஆரம்பிச்சு உபதேசத்தை ஆரம்பிச்சு பகவானுடைய நாபிகத்தை பிரபதி ஆரம்பித்தாரா. பகவானுடைய நாபிகவனத்திலிருந்து பிரம்மதேவன் என்றான்னு சொல்லி அதுக்காக பத்மத்திலே 1000 வருஷம் தபஸ் பண்ணேன். சுவாமி அவங்க வைகுண்டத்தை மாதிரி காட்டி கொடுத்து பிரபஞ்சத்தை சுற்றி பண்ண வேண்டிய பொறுப்பை விட்டு ஒப்படைச்சு
பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண வேண்டிய பொருட்களை ஒப்படைச்சு பிரம்மதேவன் சிருஷ்டி ஆரம்பிச்சார். முதல்ல சிருஷ்டி பண்ற போது சனகாதிகள் 4 பேர் ஞானிகளா இருந்தாங்க. முதல்ல உண்டானது ஞானிகள் தான். நிவர்த்தி மார்க்கம் சன்னியாச மார்க்கம் தான் முதல்ல சிருஷ்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் பிரவೃತ್ತಿ மார்க்கம், குடும்ப தர்மங்கள் உள்ள இந்த மார்க்கம் இருக்கு. அப்புறம் தான் முதல்ல உண்டானது சன்னியாசம். இப்போ கற்றுக்கிட்டு நம்ம தேசத்தோடைய சரித்திரத்தை கண்ணா முன்னாடி இஷ்டத்துக்கு எழுதி வச்சு குழந்தை போய் அந்த குழந்தைகள்லாம் சத்தியம் நம்பிட்டு எவ்வளோ தூரம் துரோகம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் துரோகம் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லலாம் தெய்வம்? அதனால ஆரம்ப காலத்தில் ஜனங்கள்லாம் வந்து காட்டு பிராணி மாதிரி இருந்தால் இஷ்டத்தை கட்டி இன்னொன்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பண்ணாது பேசக்கூடாது. இந்த நாளில் சொல்கிறா பாருங்க, கல் தோண்டி மண் தோன்றதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மொழி தமிழ். கல் தோண்டி மண் தோன்றாத காலத்திற்கு முன்னாடி தமிழ் இருந்தாக்கும் அப்படின்னு சொல்கிறாரோ. அது அந்த பெரியவர் தான் தாடிவாங்க இல்லையா. நானும் அதனால சொல்கிறேன், தமிழ் காட்டு பிராணி மொழின்னு. நானும் அதனால சொல்கிறேன், தமிழ் காட்டு பிராணி மொழின்னு. தமிழ் காட்டு பிராணி மொழி, தமிழ் காட்டு பிராணி மொழி. தமிழ் அப்படியே இல்லை, தமிழே பேசாதே. வேலைக்காரர்களோடு இங்கிலீஷ் பேசி, 18 இங்கிலீஷ் பேசி, 18 இங்கிலீஷ் பேசி தமிழை தூக்கி அதில் போடு. எழுதிக்காரு தமிழ் சொல்ல தமிழ் காட்டு பிராணி மொழி. நீ இப்படி சொல்றேன், அப்படி சொல்றேன். ஆச்சரியமா இருக்கும். அது மாதிரி இப்போ அப்படி சொல்லிட்டு காட்டு பிராணிகளாக கண்டத்தை கட்டிட்டு ஆரம்பத்தில் இருந்ததாகும். கொஞ்சம் கொஞ்சமாக தேச விருத்தியாக பண்புகள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்டர்லாம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறான் சரித்திரம். அவங்க சொல்ல விஷயம் பகவான் ஞான சுரபியான பகவான்கிட்டேருந்து பிரபஞ்சம் வந்திருக்கிற போது முதல்ல ஞானிகளாக தான் இருந்தார். அப்படிதான் இருக்கணும். ஞான சுரபியான பகவான்கிட்டே வந்திருக்கிற போது காட்டு பிராணியாக வந்திருக்கும் ஜனங்கள் ஞானிகளாக தான் இருந்தார். பகவானுக்கு தினங்களுக்கு இடைவெளி அதிகமாக தானே அஞ்ஞானம் வருது. வெளிச்சம் நகர இருட்டு தானே வருது. பகவான்கிட்டேருந்து இப்படி பிரபஞ்ச சுற்றி நகர்ந்தே பொதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் விபரீதமான குணங்கள்லாம் அந்த பகவான்கிட்ட வரும்போது நிறைய ஞானிகளாக தான் இருந்தாள் எல்லாரும். சிறகாதிகள் வந்து தேசத்தை பரிபாலனம் பண்ணி சிருஷ்டி பண்ணினான் பிரம்மதேவன். நாங்கள்லாம் பரமேஸ்வரன் போய் நானும் உபதேசம் பண்ணிக்க போகிறோம் அப்படியே கடை போயிட்டாள். ருத்ரதேவரை சிருஷ்டி பண்ணினாள். ருத்ரதேவரை சிருஷ்டி பண்ணினோடனே அந்த சிருஷ்டியை ஏற்றுக்க முடியுது பிரம்மதேவனாலே. அதனால அதுக்கப்புறம் மரீச்சாதிகள் 10 பேர் சிருஷ்டி பண்ணி பிராமண வர்க்கமாய் அது பேர் தான் பிராமண வர்க்கம் பெரும்பாலும் வந்தது. மரீச்சி, அத்தி, அங்கிரஸ்ரீ, ராமேதா, அபியாதேசனா இதில் 9 பேருக்குள்ள 10 பேர் சிருஷ்டி பண்ணால் 10வது நாரதர். அவர் விமர்சாரி ஆகிட்டதுனால அவருக்கு வம்சம் கிடையாது. இந்த 9 பேரை வச்சுருந்தா பிராமண வர்க்கம் வந்து சொல்லி தேசத்தை ரட்சிக்கிறதுக்குன்னு க்ஷத்திரிய தம்பதிகளை சிருஷ்டி பண்ணி அவளுக்கு ஒரு வேலையை ஒப்படைச்சா தான் ஆனால் தேசம் நல்லா நடக்கும். இப்போ எல்லாரும் எல்லாம் பண்ண குழந்தை போடும். இல்லைன்ற வேலை எல்லாருக்கீழே ஒப்படைச்சா தான் அதாவது வீட்டில் மூணு வச்சுருக்கோம். என்னென்ன வேலை யாருக்கு அது மாதிரி தான் ரிஷி அமைச்சு கொடுத்தார். தேசத்தை பரிபாலனம் பண்ண வேண்டிய வேலை சத்திய நட்சத்திரம். தேசத்துக்கு வேண்டிய ஜபங்கள், ஹோமங்கள், தர்மங்கள், அனுஷ்டானங்கள், யாகங்கள், பூஜைகள் இதெல்லாம் பிராமண நட்சத்திரம். இதுவும் தேசத்துக்கு தேவை. ரட்சணம் அதுவும் தேசத்துக்கு தேவை. அதனால சத்திரிய தம்பதிகளாய் மனு சதரபை ஒரு தம்பதிகளை சிருஷ்டிக்கிறார் சொல்லி அவர்கிட்ட தேசத்தை ஒப்படைக்க அவர் செங்கோல் செய்திருந்த போது திடீர்னு அந்த பூமியை ஒரு அசுரன் சுற்றி போயிட்டான். இரண்டாட்சனுக்கும் பகவான் வராகாவதார மணி பிரம்மதேவனுடைய மூக்கிலிருந்து வராகாவதாரமாக கீழே குதிச்சாள். வராகாவதார மணி அவரை வதம் பண்ணி பூமியை பிரதட்சம் பண்ணுறாள். அந்த திருத்த சொல்லி அதுக்கப்புறம் இதுலேருந்து கேள்வி கேட்டான். திடீர்னு இரண்டாட்சங்கிற இவாங்க வந்தாலும் கேட்டதுக்கு இரண்டாட்சுடைய பிறப்பு சொல்லி திடீர்னு ராட்சதாவுடைய அம்மாவை விபரீதமான காலத்தில் அந்த பக்தாட்ட பிரியப்பட்டவர்களால்
2 பேரும் சொல்லலாம். பகவான் என்னென்ன காலத்தில் என்னென்ன பண்ணணும்னு விஷயம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. வெறும் யோகனை பார்த்தேன்னாலே தெரியும். அது மாறிச்சுன்னா விபரீதமாகிடும். கால வேளையில் பிராமண முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தங்கிறமே அதுதான் ஜபங்கள் தியானங்கள் மனசை அமைதிப்படுத்துக்கிறதுக்கு வித்யாபியாசத்துக்கு இதுக்கெல்லாம் உயர்ந்த காலம் அந்த காலம். அதனால தான் யோகனை பார்த்தேன்னா அந்த காலத்தில் பாடசாலை குழந்தைகள்லாம் அந்த டைப்பில் எழுதுன்னு வேதபாரம் பண்ணுவாள். பிடிச்சாலும் புத்தியில் அப்படியே தங்கும். அவன் வேத பாடசாலை குழந்தைகள் நாயனம் வாசிக்கிற மாதிரி அவெல்லாம் ஒன்றும் விடாமல் 5 மணிக்கு நதிகளில் போய் உட்காந்து நாயனம் வாசிப்பான். வித்தியை அபியாசம் பண்ணி விருத்தி பண்ணி சேர்ந்து தண்டால் எடுக்கிறானே சந்தியாவத்தை விட்டுட்டு அந்த பசங்க போகணும் விடையாளம் பண்ணுறான். அவன் ஒன்று விருத்தி பண்ணிக்கணும். ஒரு வித்தியை நினைக்கிற போது அதுக்கு உதய காலம் ரொம்ப முக்கியம். அதனால தான் காலம் சந்தியாவனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி ஒன்றுக்கும் ஒரு காலத்தை பிரித்து கொடுத்து ராத்திரி 11 மணிக்கு மேலே பைசாச காலம் 3 மணி வரை எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாது. நாம சங்கீர்த்தனத்தை தவிர 11 3 மணி வரை பிசாசுடைய காலம். அதான் சந்தான ஜபம் தியானம் பண்ண விட தெரியும். குறுக்க கல்பா போகும். தியான யோகம் அபியாசம் பண்ணோட நல்லா தெரியும். அதுக்கு என்ன அடையாளம் தெய்வம் அந்த காலத்தை பார்த்தேன்னா அந்த காலத்தில் ராட்சதத்தனமான காரியங்கள்லாம் நடக்கும். கொலை பண்ணினான், வீட்டில் படிச்சு விட்டுட்டான், சண்டை வந்தது, இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்குதுன்னு பாருங்க. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள நடக்கும். அந்த காலம் தான் ராட்சச அந்தந்த சக்தி உள்ள காலத்தில் அந்தந்த காரியம் நடக்கும். சந்தியா காலம் வந்து பகவத் விஷயங்கள் சந்தி விஷயங்கள் ஈடுபட்டு நடக்கும். அப்போ விபரீதமான காரியங்கள் ஈடுபட்டால் ராட்சனாலாக பிறப்பார். அப்படி மறந்தாலும் சொல்லி இரண்டாட்சரி பிறப்பு சொல்லி பகவான் வதம் பண்ணி இரண்டாட்சம் வதம் பண்ணி பூமியை பிரதிஷ்டை பண்ணினாள். அது நிறுத்தம் மனு சதுரபி இருக்காளே கத்திர தம்பதிகளை சுற்றி பண்ணாளே அவர்கிட்ட பாகவதம் மேலே தொடர்ந்து ஆரம்பிச்சாள். இந்த மனு சதுரபிக்கு ஆகூதி தேவகூதி பிரசூதின்னு 3 பெண்கள், பிரியபிரதன் உத்தாரபாதன் 2 பிள்ளைகள். இவாளுடைய சரித்திரம் ஆரம்பிச்ச ஆகூதிங்கிற பொண்ணு ருஷிங்கிற ஒரு மாசிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள். அது சில சரித்திரம் அதோட சரியாக கொடுத்து ஆகூதி தேவகூதி. தேவகூதிங்கிற பொண்ணை கர்தவ பிரதாபத்தின்னு ஒரு பெரியவனை தேடின்னு போய் அவெல்லாம் பொண்ணுங்கிறாக்கி பிள்ளைங்கிறாக்கி தேடின்னு போய் விவாகம் பண்ணி கொடுக்க எந்த பேச்சும் பேசாமல் 1000 வருடம் அது மட்டும் ஜபம் அனுஷ்டானம் பூஜை கையில் விழுந்தாள். பிரம்மனுஷ்டான் வாயுள்ளாக வர்ணிக்கிறாள். அவருடைய கைங்கிறத எடுத்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவருடைய கைங்கிறத திருப்தி பெற்று அவனை திருப்திப்படுத்துறதுக்காகவே யோகத்தால விமானத்தை வரவழைச்சு பக்கத்தில் பிந்து சாஸ்திரம் நதி அதில் அவளையே ஸ்நானம் பண்ண சொல்லி நானும் தானும் ஸ்நானம் பண்ணி அவளை 18 வயசு யோதியா பண்ணி 25 யோகா பண்ணி அந்த விமானத்தை ஏறிட்டு 100 வருஷம் சஞ்சாரம் பண்ணி அவளை திருப்தி பண்ணி வச்சுட்டு அதுபோது 9 பெண்கள் விபத்திய அவசாத்வாரம் 9 பெண்கள் பிறந்தது. அந்த 9 பெண்கள் பிறந்து ஆனால் 100 வருட காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த 100 வருட காலம் அனுபவித்த சுகம் எப்படி தோணித்தினால் 1 மணி நகர்ந்தா மாதிரி இருந்தான். சமூகான் முகூர்த்தவது 1 மணி அப்படி அந்த சுகத்தை வர்ணிச்சால் விமர்சித்தார். பாகவதத்தை பொறுத்தவரை லௌகிகமான சுகத்தை வர்ணிக்கிறது தாத்பரியம் இல்லை. அப்படி வர்ணிச்சால்னா அதுக்குள்ள ஒரு தர்மம் இருக்கும். 100 வருடம் அனுபவிச்ச சுகம் 1 மணி நேரம் அனுபவிச்சா மாதிரி தோணிச்சுன்னா அந்த சுகம் எவ்வளோ உயர்வா இருக்கணும். அதுல இருந்த அந்த பிராமணர் கந்தவ பிரஜாபதி பத்திரிகை கொண்டு நான் சன்னியாசம் பண்ணிக்க போறேன். மகான்கள் எந்த நிலையில இருந்தாலும் மனசு அதில் பதிவுறுத்த மாட்டான். அது மனசு தனியா வச்சிருப்பாடு அவதான் சாத்தியம். நான் சொன்னா அந்த சொய்க்க வைக்கிறேன். கடல்ல மண்ணாடுறான், வியாதியில மண்ணாடுறான், துக்கத்தில் மண்ணாடுறான், நாமசிங்கிறதும் வாடா பாகவதா சத்தாவது வாடா கோவில் ராதா நடக்கிறது, கோவில் உற்சவம் நடக்கிறது வாடா சொன்னா நேரம் கிடைக்கிறேன் சாதனம். இப்போ துக்கத்தில் கஷ்டத்தில் கடலில் மண்ணாடுறான் அவனுக்கு பகவான் கிட்ட வரத்துக்கு நேரம் இல்லை சொல்லும். பரம செழிக்கத்தில் இருந்தோ சன்னியாசம் பண்ணிக்க போறேன்.
அதே மாதிரி கடமையை முடிச்சுட்டு சன்னியாசம் பண்ணிங்கன்னு சொல்லி 9 பெண்களையும் அவையோடு விவாகம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்காக ஒரு புத்திரனை கொடுத்து கபிலன்னு பேர், கபிலாவதாரம், கபில மகர்ஷி. அவர் 5 வயசுலேயே பூடல் போடலாம், 5வது வயசுலேயே பூடல் போடலாம், 7வது வயசுலேயே 5வது வயசுலேயே பூடல் போட முடியும். 5வது வயசு வந்தோம்னா பூடல் போட்டுடும். விவிக்த உபசங்கம்ங்கிறார். தனியாக ஒரு மூளைக்கு அழைத்து போனாராம் அப்பா தன் பிள்ளைய. 7 நாள் அங்கே போய் பிரணம்ய சமபாடதா அப்பா பிள்ளைய நமஸ்காரம் பண்ணி பேச ஆரம்பித்தாள். அதனால தான் தனியாக அழைச்சு போனாலாம். ஏன்னா பப்ளிக்கில் அழைச்சு போனாலும் சரி, பப்ளிக் நமஸ்காரம் பண்ணலாம். எல்லாத்துலேயே அப்பா கூப்பிட்டு காட்டணும். எல்லா மாதிரி லோக விலட்சணமாக காரியம் விளையாடலாம் ரொம்ப ரகசியமாக பண்ணணும். அவ்வளோ ஆரோக்கியமாக. அதனால தனியாக அழைச்சி போய் நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்னாலும் அப்பா நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாமான்னு அப்பாவாவது பிள்ளையாகிறா. நீ யாரும் என்ன எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட 2 பிரார்த்தனை. பகவான் தெரியும், பகவான் அவதாரம் பண்ணிருக்காங்க, கபில அவதாரம். உங்கள்கிட்ட 2 பிரார்த்தனை வைக்கிறேன். ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு வார்த்தை கூட யாரும் கைங்கரியம் பண்ணின்றதோடையே நிறுத்திட்டோம். அந்த அம்மாவுக்கு நீ ஞானோபதேசம் பண்ணணும், பகவத் விஷயமான மார்க்கத்தை காண்பிக்கணும். 2வது நான் சன்னியாசம் பண்ணிக்க போறேன். அந்த வந்திருக்கிற ஞானம் நிரந்தரமா இருக்கலாம், மாறாம இருக்க. சன்னியாசம் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா கூட எடுத்துட்டு கலப்பிடலாம். தானே ஒரு வருஷம் குடும்பம் ஒரு அவசரம் ஆதிகாரிகள் லட்சம் உங்க யாரும் சீடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சீடு எடுத்துட்டு கலப்பிருக்கேன். சன்னியாசம் பண்ணிக்க வந்த ஒரு ஞானம் உறுதியா இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சன்னியாசம் அப்படி மறுநாளும் உண்டு. சன்னியாசம் உண்டு. அப்புறம் குடும்பத்தை திரும்பி வந்து வைஷ்ணவத்தை அந்த மாதிரி மறுநாள் சன்னியாசம் போயிட்டார். குடும்பம் நடந்துருத்தோ நாளாக திரும்பி வந்தார்கள். நல்ல பிரசித்தம். இப்போ இல்லை, நான் சொல்றது ஒரு 70 வருஷம் முன்னாடி. அதனால் பல பேர் ஸ்ரீவித்யில் இருந்தார்கள். ஸ்ரீவித்ய வாசகர் பல பேர் ஸ்ரீவித்ய வாசகர் பல பேருக்கு தெரியும். மேலே போகிறதும் வந்தது என்ன பண்ண முடியும். அவருக்கு ஈடுபாடு கொடுத்து எல்லாத்தையும் விட்டு வேலை வந்துட்டார். அது மாதிரி வந்துட்டா என்ன பிரயோஜனம். பேர் பட்டம் தேவிதாஸ். பட்டம் தேவிதாஸ் ஸ்ரீவித்யாக்காரர். அதனால் தேவிதாசன் பேர் வச்சிருந்தாங்க. பட்டம் அந்த குடும்பத்துடைய பாரம்பரியமான தெரியாது எனக்கு. பட்டம் தேவிதாஸ் அப்படின்னு பேர். நாங்கள் சன்னியாசம் பண்ணணும், நான் ஏதோ இருக்கிற கணக்கு போயிடலாம். ஆனால் உறுதி இருக்கணும் பார்க்கும். அதெல்லாம் படுத்தினா பெரிய சன்னியாசிகளுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. நமக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் இல்லை. எந்த தப்பு கோகத்தி பண்ணினா அதுக்கு கூட பிராயஷ்சித்தம் உண்டு. எந்த தப்பு பண்ணாலும் பிராயஷ்சித்தம். ஏன்னா குடும்பிகள் சேரரும் பல காரியங்கள் பண்ண முடியாது வரும்போது விஷயம் தெரியும். நான் ஒரு புஸ்தகத்தில் இவர் நல்ல மகாவித்வார்கள். சன்னியாசினாம் பிராயஷ்சித்தையே வித்யதேவா நவா வச்சிருக்க புஸ்தகத்தை அனுப்பிச்சிருக்காங்க. மகாவித்வார்கள் நல்ல ஆச்சாரசீலர். ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. இல்லைல்ல அவங்க வெட்டியது கட்டுறது அப்படின்னு. சன்னியாசிகளுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. இந்திரோதேன் பிராயஷ்சித்தம் வேதம் பல நாய்களை விட்டு கடிக்க சொல்லுவார். அதாவது யமதர்மராஜன்கிட்ட விசாரணை கிடையாது. சில பேருக்கு கோர்ட்ல விசாரணை கிடையாது. மிருத்துக்கும் தனி கோர்ட், அங்கேயும் விசாரணை. சன்னியாசிகளுக்கு யமதர்மராஜன் விசாரணை கிடையாது. மேலே போயிட்டு வரணும் இன்னும் நேரடியாக விசாரணை. அதனால என்ன பண்ணுவோம்னா இந்திரோதேன் சாலாவிற்கும் சில நாய்கள் அதை விட்டு கொதன்னு எடுக்க முடியாது பண்ணுவான். அது கடிக்க கடிக்க சதை வளர்ந்துருக்கும். அதான் விசேஷம். கடிக்க கடிக்க சதை வளர்ந்து இந்திரன் வேதம் சொல்லியிருக்கிறது தண்டனை. சன்னியாசம் வாங்கிட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால இந்த உறுதி நிரந்தரமாக இருக்க முடியாது, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை கிளம்ப. மறுநாளைக்கு அம்மா திரபூதி பகவான் நமஸ்காரம் பண்ணி
உங்கள் அப்பா சொல்லியிருக்காள் எனக்கு இங்கே அரோபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கே சுவாமி அரோபதேசம் பண்ணி அம்மாவுக்கு சொல்கிறாள், அம்மா நான் பகவத் பக்திங்கிறது மார்க்கெட் பண்ண முடியாது, வாங்கிட்டு வந்துட முடியாது, மகான்கள்கிட்ட அடைய முடியும். அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவள் கூட இருக்கணும், அவளுக்கு அனுகிரகத்தை அடையணும். மகான்கள்கிட்ட ஞானத்தை அடைய முடியும், பக்தி அடைய முடியும் அப்படின்னு நான் சுவாமி அவரோட கேட்டால் மகான்கள்லாம் எப்படாப்பா வீட்டுக்குள்ளேயே தொடரணும், அதனால செய்யறதுதானே இருந்தார். அதனால அவளுக்கு அதெல்லாம் தெரியாது. மகான்கள்னா என்னடா லட்சணம் எப்படா பாடினார், மகான்களுடைய லட்சணம் சொன்னார். திதிக்ஷவக்காருணிகா சுஹ்ருதா சர்வதேஹினாம் அஜாத சத்ரவசாந்தாः சாதவः சாதுபூஷணாः மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே த்யக்த கர்மணः சக்தஸ்வஜன பாந்தவாः மதாஸ்ரயா கதா மிருஷ்டாः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः நைதான் மத்கதசேதசா. மகான்களுக்கு பெரிய அடையாளம், முதல் அடையாளம் திதிக்ஷவா, பரம பொறுமையோடு இருப்பாள். என்ன நடக்கணும், யார் எப்படி வேணா இப்படி விடணும், அந்த பாதையை மனசுக்குள்ள கொண்டு போகாமல் முதல் அடையாளம் பொறுமையோடு இருப்பாள். காருணிகா, எல்லாம் இல்லாத கருணையோடு இருப்பாள். தன்னை யார் வந்து அண்டினாலும் அவளுக்கு நம்மால் முடிஞ்ச உபகாரம் பண்ணணும். இவனுக்கு இதா பண்ணுறது, இவன் பண்ணலாம், நமக்கு இல்லாமல் இதெல்லாம் அழிக்க மாட்டாள். தன் வீட்டில் வந்து ஒரு உபகாரமும் கேட்டால் யாராக இருந்தாலும் பண்ணுவாள். சுகிருத சர்வதேகினம், சர்வதேகினம் யாராக இருக்கட்டும் பகவான் மகான்கள் இருக்கணும்வாள். சுகிருத சர்வதேகினம். இந்த ஸ்லோகங்களை விஷயம் பார்த்தீங்கன்னா முதல் எப்போதுமே வச்சுக்கணும், ஒரு நல்ல குணத்தை கொண்டு அடைஞ்சிட்டோம்னா அந்த நல்ல குணம் மீதி குணங்களை கொண்டு வந்துடும்ல. முதல் குணங்களை அடையிறதுதான் பெரிய கஷ்டம். ஒவ்வொரு குணமாக வரைக்கிற முதல் குணம் அடுத்த குணத்துக்கு சாதனம். சுகிருதா சர்வதேகினாம், எல்லாருக்கும் அன்போடு இருந்து உபகாரம் பண்ணுவாள் அப்படின்னாள். அதனால என்ன பண்ணாள், அஜாத சத்ரவா, சத்ருக்களே இருக்க மாட்டாளுமா. எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருந்துட்டா. அவள் சத்ருக்களே யாரும் சத்ருக்கள் பார்க்க போறாள். அஜாத சத்ரவ, அதனால என்ன அடையாளம், ஒரு குணம் அடுத்த குணத்துக்கு சாதனம். யாரையும் சத்ருவா பார்க்க மாட்டாள் அப்படின்னா. அதனால என்ன லாபம்னாள், சாந்தா, மனசு பரம அமைதியா இருக்குமா. டென்ஷன் அதை பற்றி தெரியாதவளுக்கு. அஜாதோ சாந்தா, நம்மால ஏன் சாந்தமா இருக்க முடியுது? நாம் 4 பேரை வேண்டுவான்னு பார்த்தா 10 பேரை எதிர்வேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்மால எல்லாரையும் அன்போட பார்த்து யாரையும் சத்ருன்னு நினைக்காம இருந்தால் மனது தானே சாந்தமா இருக்கு. அஜாத சத்ரவ சாந்தா சாதவ சாதுஷா மையனன்யேன பாவேனா பக்திம் குர்வந்தி யே திருடாம். அசைக்க முடியாத அளவுக்கு என்கிட்ட பக்தி வச்சிருப்பாள். அந்த மனசு பக்தியில் அவ்வளோ பிடிப்போடு இருக்கும். மை அனன்யேன பாவேனா, என்ற காரணம் எதிர்பார்க்காமல் மனசுல பிடிப்போட பக்தி வச்சிருப்பாள். அதுக்கு என்ன அடையாளம், உண்மையா ஹிருதயத்தில் பக்தி இருக்கு, சத்விஷயத்தில் ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறது என்ன அடையாளம். பகவத் விஷயம் எந்த காரியத்தில் இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்துடுவானா. மத்கிருதே தெத்த கர்மானா, நம்மளால ஏன் வர முடியாது தெரியும். அந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும். என்னைக்கு உன்னை காரியம் விட போகுது? நீயா விட்டுட்டு வந்தாலும் காரியம் உன்னை விட போதானே. மத்கிருதே தெத்த கர்மானா, அப்படியே போட்டு வந்துடுவானா. மத்கிருதே தெக்த கர்மாணா தெக்தஸ்வஜன பாந்தவா. எப்பேற்பட்ட பந்துக்களாக இருந்தாலும்
பகவத்குணம் ஆரம்பிக்க போகிறதும் ராதாகிரான ஆரம்பிக்க போகிறதும் சத்தம் ஆரம்பிக்க போகிறதும் தெரிஞ்சா எந்த பந்துக்களாக இருந்தாலும் அப்படியே ஒதுட்டு வந்துடுவாளாம். மாப்பிள்ளை வந்திருப்பார், பிரமாதம் விருந்து சமையல் நடந்துட்டு இருக்கும், உபன்யாசம் ஆரம்பிக்க போகிறதும் தெரிஞ்சா பையனை கூப்பிட்டு நீ சேர்த்து சாப்பிட்றான், நான் வந்து சாப்பிட்றேன்ட்டு வந்துடுவேன். சத்த சொல்லபாந்தவா மதாஷியா கதா மிருஷ்டா சின்னந்தி கதையந்திச்சா, என்னுடைய புண்ணிய சரித்திரம் எங்க நடந்தாலும் போய் சேர்ப்பார். நம்ம மாதிரி உள்ளவாள் அதையும் சில வரம்பு வச்சிருவோம். வேண்டாம் வல்லியா அந்த கதைக்கு வல்லியான்னு கேட்டால் இது எங்கள் சபையில் சார் வேற ஒருத்தர் நடத்துகிறான், இன்னொருத்தர் நடத்துனா அங்கேயும் மாட்டான். நல்ல காரியம் யார் பண்ணாலும் நல்ல காரியங்கிற எண்ணம் வேணும். மதாஸ்ரயா கதா மிருஷ்டா சென்றந்தி கதையந்திதா, நாராயணத்தில் விடுதி சொல்வதும் மதிலிய குணசக்தா பந்த கிருத்தேஷ சக்தா அமிர்த கிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்தி. அம்மா நான் புத்தி இருக்கேன், இதை விடும் பணம் பதவி ஆசை புகழ் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா நம்ம நரகம் வரை கொண்டு போயிடும். மதிய குணசக்தா பந்தக்கிறது, பணத்துக்கு புகழுக்கு எத்தனையோ அழைத்திருக்கோமா இருக்கும், காமக்குறதர்கள் சண்டையில் அதை திருப்பி விட்டால் நரகம் வரை போயிடும். அதே புத்தியே பகவானும் பாகவதானும் பாகவதனும் பஜனையும் நாமசங்கீர்த்தனமும் சத்காரியனும் அப்படி திருப்பி வச்சா வைகுண்ட வரை கொடுக்குறோம் அமிர்தக்கிறது அப்படின்னா. அம்மா கேட்டா நீ சொல்றதை கேட்கவோ நன்னாடா, புத்தி இப்படி வச்சா நரகம், இப்படி வச்சா வைகுண்டம்லையே மனசை இஷ்டப்படி நாத்தி வைக்க முடியாதான்னு. மனசை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியல. கதையில் உட்காந்துருப்போம், கதையில் உட்காந்துருக்கா கதை கேட்டுருக்கா நினைச்சிருப்போம், மனசு டிவியை நினைச்சிருக்கோம், இந்த சீரியல் ஓடிட்டுருக்கே பார்க்காம உட்காந்துருப்போம். நாம இங்கே உட்காந்துருந்தா மனசு இங்கே இருக்கிற அர்த்தமானே, மனசை கட்டுப்படுத்தி வைக்க முடியலையே நான். அம்மா அதுக்கு ஒரே ஒரு வழி, அதை வச்சுதான் மனசை கட்டுப்படுத்தணும் நாள். என்ன வழியினால் பக்தி யோகஸ்து சக்தி, என் சரண பக்திங்கிற பக்தியை கொண்டு தடுக்கணும். பக்தியை ஏற்படுத்தி மனசுக்கு விஷயத்தில் போகாமல் தடுக்கணும் நான். அம்மா கேட்டால் பக்தி பக்திங்கிறது, பக்தி எங்கடா கிடைக்கும், மார்க்கெட் பண்ணி வாங்கி விடலாமா? அம்மா பக்தி எல்லாம் மார்க்கெட் பண்ணி வாங்க முடியாதுமா. மகாதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா, மகாதனுகமலப்யா ஏதோ மகான்களை பார்த்து ஒரு தடவை கடலில் போட்டா போறாது, கூட 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 போகணுமோ வாழ்க்கை, கைத்தறி பண்ணணுமோ வாழ்க்கை, காரணத்தை அடையணும், அவளுக்கு சிஷ்யூரை பண்ணணுமோ பிரியத்தை அடையணும். மகாதனுகமலப்யா கூட 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 போய் அப்பதாம்மா அவளுடைய காரணத்தை அடைய முடியும். பக்தி கிடைக்கணும், மகான்களுடைய அனுகிரகத்தால் தான் கிடைக்கும் நாள். அது வேற அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாள், பக்தியை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிற. மகான்கள் கூட போறாண்டி பக்தி அதுலேயும் வரும், அவரை பார்க்க வச்சுருப்பார், அது வண்டி எப்படி வரும் நாள். மகான்கள் என்ன பக்தியை போட்ட போது சொல்லிட்டு பக்தியை போட்டேன்னாலும் நின்று மாட்டாள். என்ன பண்றாலும் மாமா கூட கடலீலா கீர்த்தனை, மாமா கூட கடலீலா என்னுடைய புண்ணிய சரித்திரங்களை திரும்ப 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 சொல்லி கீர்த்தனாத்தி தானே நம்ம மனசையும் நாக்கியும் பகவானை நோக்கி திருப்பி விட்டுருவாங்க. மகான்கள கைங்கரியம் பண்ணினாலே பகவத் பக்தி வரவே வராது. அவன் கூட இருந்தால் தான் தானே மனசு நாக்கு எல்லாம் பகவான் நோக்கி திருப்பிடும். அப்படி வந்துருச்சுன்னா சாமி மிருத்தியோர் விஜயத்தை பரலோகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாமா, அடுத்த ஜென்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் சொல்லி பாகவதி சொல்வது யோகஸ்ய லக்ஷணம் பக்ஷே சபீஜஸ்ய நிர்வாத்கவே மனோமயேனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்வதம். அது அந்த தேனா இருக்கா ஐயோ யோகஸ்ய லக்ஷணம் பக்ஷே சபீஜ இந்த பக்கம் சபீஜஸ்ய சபீஜஸ்ய நிர்வாத்கவே மனோயேனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்வதம்
ஸ்வதர்மாச்சரண அத்தியாயத்துல ஆரம்பம், பக்கத்துல மேல ஆரம்பம் அத்தியாயம். அந்த பக்கம் தான் அதான் ஆரம்பிக்கிறது. யோகஸ்ய லக்ஷணம் பக்ஷே சமீதஸ்ய நிர்வாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். மனசு அடங்கணும், மனசு அடங்கணும். அவன் என்ன கேட்டார்? பகவான் ஹிருதயத்தில் இருக்கான், பகவானை பார்க்கணும்னா ஹிருதயத்தில் பார்க்கணும்னு சொல்றியே, ஹிருதயத்தில் பார்க்க முடியலையே. எல்லா ஆச்சாரியாலும் வேதத்தில் ஒரு விஷயம், பகவான் ஹிருதயத்தில் இருக்கான், இதில் எந்த விவாதமும் கிடையாது. பகவான் நிரந்தரமாக இருக்கிற இடம் ஹிருதயம். இதில் என்ன அதிசயம்? எல்லா ஆச்சாரியாலும் இருக்கணும். சரி, நம்ம கண்ணை மூடினா ஹிருதயத்தில் பகவானா தெரியும். கண்ணை மூடி கண்ணை திறந்துருக்காராவது இருக்கிறதால் போடுறது. கண்ணை மூடி டெல்லியில் இடம் வரும். நம்ம கண்ணை மூடினா இன்னும் மறக்கிறது. அப்படி இருக்கும்போது என்னோட பகவானை பார்க்கறது நான் ஹிருதயத்தில் இருக்காங்களே, பார்க்க முடியலையே. நான் வாஸ்தவம் தான் அம்மான் பார்க்க முடியாது. ஏன் தெரியும்? ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள ஒரு வஸ்து ஜலம் வைக்கிறதுக்குள்ள வஸ்து ஒன்று கிடக்கு. அந்த ஜலம் ஒரே சேராக குழம்பி போயிருந்தேன்னா அந்த வஸ்துவை பார்க்க முடியுமா? அது மாதிரி மனசை ஷேரா பண்ணி வச்சுருக்கோம். அதனால உள்ள இருக்கிறது ஷேராயிடுச்சுன்னா உள்ள இருக்கிறதையும் அந்த மனசை தெளிவுபடுத்திக்கணும். மனோ ஏனையோ இதனா பிரசன்னம் யாதி. தெளிவுபடுத்திக்கணும். மாநாள் மனசை தெளிவுபடுத்திக்கணும். எல்லாம் பண்ணணும். அப்படி இல்லைனாள் சொல்றேன். மாநாள் சதன்மாச்சரணம் சத்யா. ரொம்ப பதப்பிரயோகம். முடிஞ்சவரை சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். சக்தியாங்கிற பதம் ரொம்ப நாள் சேர்த்தாங்க. சுதர்மாச்சரணம் சக்தியா. எவ்வளவு முடியுமோ சுதர்மத்தை விடாமல் அனுஷ்டானம் பண்ணணும். இல்லை நம்ம பெரியவா நாளில் 4 மணிக்கு வந்து படத்துக்கு விடுவா ஸ்நானத்துக்கு பிராத ஸ்நானம் பண்ணி தினமே சாஸ்திராவர்த்தி, தினமே 1008 காயத்ரி பண்ணுவாள். பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அரசுமருத்துவ பிரதட்சம் பண்ணிட்டு அங்கேயே சூரியநமஸ்காரம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்து சில மந்திராவளம் பண்ணி பூஜை பண்ணி சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணி வைஸ்வரியம் பண்ணி 11:30 மணிக்கு வரை ஆகும். அவள் அனுஷ்டானம் பெரியவாள். அது 4 மணிக்கு ஆரம்பித்தா 11:30 மணிக்கு முடித்தா ரொம்ப பெருசு. இந்த நாளில் அது மாதிரி பண்ணுன்னு சொன்னால் யாராலையும் முடியாது. சாஸ்திராவதி பண்ணி 11 மணிக்கு அனுஷ்டானம் பண்ணினா முடியவே முடியாதுங்கிறதுனால நாம் என்ன பண்ணிட்டோம்? அத்தனையா அப்படியே ஆறு விட்டுட்டோம். முடியலைங்கிறதுனால விட்டாச்சு. அப்படி இல்லாமல் அந்த வழியில கொஞ்சமாவது நடக்க சுதர்மாச்சரணம் சக்தியா. அவன் 1008 காயத்ரி பண்ணிருந்தாலும் முடியலை. ஒரு 108 காயத்ரியாவது பண்ணணும். தினமும் அவன் 1.5 மணி நேரம் பூஜை பண்ணுவாள். நம்ம முடியல 10 நிமிஷமாவது ஏதாவது உங்களால் படத்தை வச்சு 12 துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணி 4 தாட்சியா நிவேதி பண்ணி ஒரேடியாக விட்டுடாமல் நம்ம மாதிரி எவ்வளவு முடியுமோ பண்ணணும். படி சுந்தரகாண்டம் விஸ்வசானம் பாலம் பண்ணதால் முடியலை. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் விஸ்வசானம் பாலம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும். அத்தனையாக விட்டுட்டோம். அதுதான் போராட காலமாச்சு. சுதர்மாச்சரணம் நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த வழியில் நடக்கணும். சுதர்மாச்சரணம் சத்யா விதர்மாச்ச நிவர்த்தனம். தர்மத்துக்கு விரோதம் சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் விலகணும். விதர்மாச்ச நிவர்த்தனம். தெய்வாலப்தேன சந்தோஷா. கடத்தை கொண்டு திருப்தி படுறதுக்கு பழக்கிக்கிறாங்க. உடனே இல்லாமல் போயிடுச்சு. பகவான் நம்ம கைவிட்டுடலை. ஏதோ கொடுத்துருந்தாலும் இருக்கான், கொடுத்துருந்தானே இருக்கான். சுவாமியை கைவிட்டானே திருவிழா விழா அப்படி இருக்கான். கடத்தை கொண்டு திருப்தி படுறதுக்கு பழக்கிக்கிறோம். தெய்வாலப்தேன சந்தோஷம். ஆத்மவிச்சரணார்ச்சனம். நல்ல மகான்கள் பெரியவாள் கிடைக்கிற போது அவளை பூஜை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை அடையணும். நம்மளால என்ன முடியுமோ அவளை பண்ணி கைகரியம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை அடையணும். ஆத்மவிச்சரணார்ச்சனம். கிராமிய தர்ம நிவர்த்திஷ. தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்தணும். 90% பேச்சு தேவையில்லாததான் நடந்துருக்கு. எங்க பாருங்க, 4 பேர் உட்காந்து ஏதோ ரொம்ப பேசுது. நல்ல கவர்மெண்டாக இருந்தால் அவளை தடுக்கணும். அங்கே இருந்தால் ஆரம்பிக்கிறதுக்காகவும் சண்டை தான்.
தேவையில்லாம நல்ல பெரியவாளும் தேவையில்லாம பேசவே மாட்டான். என்ன முக்கியம் அதோட பேசாத நிறுத்திக்கலாம். கிராமிய தர்மம் நிவர்த்திச்சா. அப்பதான் மோட்ச தர்மம் மனசை பகவான் நோக்கி திரும்ப முடியும். தேவையில்லாத பேச்சை எடுத்துட்டாதான் மனசு பகவான் நோக்கி திரும்பும். உங்களுக்கு புரியல சொன்னாங்க, கார்ல வெளியில லைட்டை ஆஃப் பண்ணாதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி வெளியில ரொம்ப பேசணுமா அதை நிறுத்தினாதான் மனசு உள்ள நோக்கி திரும்பும். ஆத்திரம் கிராமிய தர்ம மோட்சம் மிக மேத்தியாக சொல்லிருக்கா. அளவோடையும் பரிசுத்தமாயும் உள்ள ஆகாரத்தை சாப்பிடணும். மித மேத்தியாதனம் சஷ்யதி. அளவா சாப்பிடணும். ருசியா இருக்குன்னு ஒரு தடா சில பேரை பாருங்க, சாப்பிடணும் வேட்டு தட்டு உள்ள அப்பாடி வாயால் பூச்சி விட்டுன்னு வந்து சேனல் உட்காரணும். டேபிள் வாழ்க்கை கொடுத்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி இதோட என்ன பிரயோஜனம்? மித மேத்தியாதனம் சஷ்யதி. பரிசுத்தமா இருக்கணும் ஆகாரம். நாம் எல்லாம் பரிசுத்தமாக எதை நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? கரெக்டாக கச்சிதமாக பேக் பண்ணி கொண்டு வர பாருங்க ஸ்கூட்டரில். அதுதான் அழகாக பரிசுத்தமாக இருக்கு. சில பேர் பேக் பண்ணுறது பரிசுத்தமாக இருக்கே. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாருமே அது மாதிரி கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுங்கிற மாதிரி போயிட்டு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கும். ஆர்டர் பண்ணி வாங்குறது சாப்பிட்றது சோம்பேறித்தனத்தை நிறையா உறுதி பண்ணி அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டிக்கு நிறைய சாப்பாடு வந்துருது. மித மேத்தியாதனம் சிஷ்யது. எங்க பாருங்க போயிட்டு சோதனத்துக்கு. மித மேத்தியாதனம் சிஷ்யதி. பரிசுத்தமான ஆகாரம். சமையல் பண்றவாளுடைய எண்ணம் போகணும் சமையல பிரதிபலிக்கிறதுங்கிறாள். அந்த மாதிரி முறையில அழகா பரிசுத்தமா ஆகாரம் பண்ணணும். விவேக க்ஷேமசேனம். தனிமையிலிருந்து பழகணும். பிராணாயாமம் பண்ணி அழகா மனசை நீக்கணும். பிராணாயாமனிதான் மனசுதி. பிராணாயாமே தேகே தோஷானி பிராணேந்திரே மனோமரம். பிராணாயாமம்னா தான் மனசை அடங்கும். பிராணாயாமம்ன்றது கண்ணாமலாம் குத்து குத்து பண்ணால் புத்தி போயிடும். புத்தி வைத்து முடிச்சிடும். முறையோட விளையாட்டு தெரிஞ்சது பிராணாயாமம் பண்ணணும். அப்படி பண்ணினா தானே எந்த பகவான் தெரியலேன்னு சொல்றையோ அந்த பகவான் தானே தெரிய ஆரம்பிச்சுதான். மனசு தெளிவடைஞ்சுன்னா உள்ள இருக்கிற பகவான் தெரியலாம் சொல்லி அந்த பகவான் எப்படி இருப்பது எவ்வளோ ஆரம்பிச்சு சஞ்சிந்தையத்தில் ஆரம்பிச்சு சஞ்சிந்தைய பகவத ஸ்ரீநாரவிந்தம் பத்ராம்புஷத்தை சனூர் ராஜராட்டு முத்துங்க ரத்திரசல் நகச்சக்கரவாள ஜோத்ஸ்ராம்பி ராகதோக எந்த பகவானின் நகத்துடைய ஜோதிஷு மகானுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அஜானத்தெல்லாம் போக்குறதும் இதுக்காக நடத்துக்கிற ரெண்டாவது ஷோகம் தீர்த்தேன ததிகார சிவ சிவோபூதன் இருக்கு. கொஞ்சம் பரமேஸ்வரத்தை விபரீதமான எண்ணம் உள்ளவாள் இந்த ஸ்லோகத்தை பரமேஸ்வரன் ஒழிப்பாள். பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுடைய காலிலேருந்து வந்து கங்காரணி அந்த தலையில தாங்கினதுக்கு அப்புறம் சிவன் ஆனான். அதுகளோட புத்திரன் பேரோட ஒரே பயங்கரமா இருக்கான். சிவபூதன் இருக்கு. பரமேஸ்வரன் அப்பதான் சிவங்கிற பேரே அது கிடைச்சது. அது வரைக்கும் ருத்ரன் உள்ள பயங்கரவாத கிடைச்சி சில பேர் அந்த அர்த்தம் அர்த்தம் உண்மையான அர்த்தம் சிவா சிவ அங்க ருத்ரா சிவபூதன் சொல்றேன். ருத்ரனா இருந்து பரமேஸ்வரனா சொல்றேன். இவள சொல்லி சிவ சிவபூத் பரமேஸ்வரன் சிவனாவே இருந்தான். என்ன அர்த்தம் தெரியும்? அவன் பரம ஆக்கிரோஷத்தோட இறங்குறான். அங்கே இதில் பார்த்தா தான் ராமானுஜ வால்மீகி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்க. பரமேஸ்வரன் இழுத்து பண்ண பாரு அந்த ஆக்கிரோஷத்தோட இறங்குறான். அதோட வருது ஜனம். அந்த ஆக்கிரோஷத்தோட வர்றவங்க தாங்கினாலும் சிவா அந்த குணம் தாங்கிறவர்களும் வரணும். ஆனால் பரமேஸ்வரன் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் பரமேஸ்வராவே இருந்து தாங்கிறான். சரியான சரிதா அவருடைய மனோபாவத்தை கொஞ்சம் கிண்டல் பண்ணி ருத்ரன் சிவனானதுக்கு அப்புறம் தான் ருத்ரா சிவபூத்தம் சொல்கிறேன். அதுக்காக தான் எடுத்துட்டேன். ரசிப்போமே இல்லை ஒன்றும் பயந்து ஆள் எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எதிராக ரசிக்கிறப்பா ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? எதிராளி விரிவா சொன்னா ரசிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்றுக்கணும் விஷயம் இல்லையே. அதனால் அந்த சுவாமியோட சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் அம்மா இது மாதிரி தியானம் பண்ணினா உலகத்தை முழுக்க பிரம்மா பார்க்கக்கூடிய பாவம் வந்துடும்.
தஸ்மாத்வம் சர்வபாவேன பரஸ்வ பரமேஸ்வரம் தத்குணாஸ்ரயா பக்தியா பதனீய பதாம்புதம் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானம் பிரம்மசாதனம் பிரம்மதர்சனம். அம்மா நாள் என்ன பண்ணுறது? நாள் பகவான்கிட்ட அனன்யமான பக்தி வைக்கணும். அந்த பக்தியை அடையறதுக்கு என்ன பண்ண தெரியுமா? தத்குணாஸ்ரயா பக்தியா. நிறைய பாகவதம் கேட்கணும், புண்ணிய சரித்திரங்கள் கேட்கணும். பகவத்குணம் கேட்டால் தான் மனதில் நம்பிக்கை தங்கும். தத்குணாஸ்ரயா பக்தியா பதனிய பதாம்புதம். அப்படி தியானம் பண்ணி பழகினா உலகத்தையே பிரம்மமாக பார்க்க முடியுமா அப்படி சொல்லுவாள். ஞானம் பிரம்மதர்சனம். அவர் கேட்டால் உலகத்தை ஸ்ரீதான் இப்போ மேலே வராள். உலகத்தையும் பிரம்மமாக எப்படா பார்க்க முடியும்? மரம் செடி கொடியை அப்பதானே நம்ம கல்ல அப்பதானே கல்ல மட்டும் எல்லாருக்கும். நம்ம அவர் சொன்னாலும் ஒன்று வேணா பண்ணுவோம். எல்லாரையும் பகவானா பார்க்க முடியாதுன்னா மனுஷாலையாவது பகவானா பார்க்கணும் நாள். அதுக்கும் மேலே உண்டோடான் நாள். மனுஷாலையும் பிராமணாட்ட தெய்வாம்சம் கூட இருக்கமா அவளை தெய்வானிக்கும் நாள். அதுக்கும் மேலே உண்டோன் நாள். பிராமண சொல்லி வேதிக்கா வெறும் பிராமணர் போடல் கொண்டுருக்காரு. அந்த மாதிரி இல்லாமல் வேதாத்தியம் பண்ணிருக்காளே அவள்கிட்ட இன்னும் தெய்வாம்சம் கூட இருக்கம்மா அவள் தெய்வானு கூட நாள். அதுக்கும் மேலே உண்டோன்னா அர்த்தைக்கும் பெரியசதா. அதுக்கும் மேலே உண்டோன்னு நாள். தான் வேதத்தை அப்படியே ரொம்ப பாவமாக வச்சுக்காமல் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்காளே அந்த பெரியவாட்ட தெய்வாம்சம் கூட இருக்கம்மா அவள் தெய்வானிக்கோ நாள். அதுக்கும் மேலே உண்டோன்னு நாள். அர்த்தைக்கா சம்சயம் சேர்த்தா. தான் அனுபவிக்கிற அர்த்தத்தை அப்படியே வச்சுருக்காமல் பல பேருக்கு சந்தேகம் போக முடியாத முறையில் சொல்றானே அந்த பெரியவாட்ட தெய்வாம்சம் கூட இருக்கம்மா அவள் தெய்வானிக்கோ நாள். அதுக்கு மேலே உண்டோன்னு நாள். உண்டோன்னு நாள் இல்லைன்னா தான் சொல்ற தெய்வம் பக்தி தர்மம் இதெல்லாம் புறத்தையாக தான் நினைக்காமல் தனக்கும் உண்டுங்கிற ஈடுபாடோடு அனுஷ்டானத்தோடு சொல்றாளே 90% பேர் புறத்தையாக சொல்லதான் விளையாடுறாள். தனக்கேன்னு உண்டுங்கிற எண்ணத்தை சொல்றாளே அந்த அனுஷ்டானம் சொல்றாளே அவர்கிட்ட தெய்வாம்சம் கூட இருக்கமான் நாள். அவர் கேட்டாள் அதுக்கு மேலே உண்டோர் நாள். தான் மனித அனுஷ்டானம் தர்மங்கள் ஜபங்கள் இதுக்கெல்லாம் பலன் நமக்குன்னு நினைக்காமல் வாசுதேவ பிரியதாம் அப்படின்னு பகவான்கிட்ட ஒப்படைக்கிறாளே அந்த பெரியவாட்ட தெய்வாம்சம் கூட இருக்குமான்னாள். உடனே அவளுக்கு தூக்கி போட்டு ஏன்னா அனுஷ்டானம் நினைக்கிறான் பலன் நாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் 1000 வருடம் அப்பாவுடைய ஜபங்கள் ஹோமங்கள் பூஜைகள் நாம் செய்கிறது எல்லாத்தையும் நான் கூட இருந்திருக்கேனே. அந்த புண்ணியத்தெல்லாம் எங்கடா வைக்கிறதுன்னு நான் அது வரை குழந்தையாக உபதேசம் பண்ண அந்த பகவான் அம்மா அர்த்தஸ்வான்மை அர்ப்பிதா சரி இங்கே போடும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆதி பகவானா சொல்லி ஒரு அத்தியாயம் தருணத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி சத்வம் மிருதுமை ஜனரேன நாசை கதன்னு யசோதர ஏறதா அம்மாவுடைய பார்வைங்கிறது அது தனியாக அழகுது. கதன்னு யசோதர ஏறதாசி கதன்னு யசோதரையே ததாசி. அதாவது பாகவத்தில் ரசிக்கிறது அது தனித்தன்மை. உலகத்தையே பகவானா பார்க்கணும் சொல்லியிருக்கான் சுவாமி. அப்படி இருக்கும்போது கபிலரை எப்படி பகவானா பார்த்துன்னா நமஸ்காரம் பண்ணணும். அவளை அப்படி நமஸ்காரம் பண்ண குழந்தையா பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா அம்மாங்கிற பாவம் நிரந்தரமாக போடணும். அவன் கலெக்டராக வரட்டும் பிரைம் மினிஸ்டராக வரட்டும் அம்மாவுக்கு குழந்தை தானே. அதனால கல்யாணியில் குழந்தையா இருந்தானே அது வரைக்கும் கடைசி காலத்தில் இலையில நீ படுத்துடி அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் முழுக்க உன்னுடைய குஷி கொண்டு இருக்கேன் சாஸ்திரம் சொல்றாள். அப்பேற்பட்ட ஒன்றை நான் கர்ப்பத்தை தரிசேன் அப்படி ஆரம்பிக்கிறான். சத்துவம் தொகை கடற்கரை ஆசை கதன்னு யசோதை எந்த நேரம் அம்மாவுடைய பார்வை குழந்தைங்கிற பார்வைலாம் பார்ப்பாள். அதான் அம்மாவுடைய தனி அழகு. ஸ்லோகங்களா சோதனம் பண்ணி நாராயணத்தை படுத்தி சொல்லும்போது நாராயணத்தை படுத்தி சொல்லும்போது நான் குருவாயூரப்பான் நீ சொல்லாமே பரமதிவ பௌத்தியா
त्वत्पदाम्भोज भक्तिं सकल भय विनेत्री सर्वकामोपनेत्री உன்னுடைய பக்தி இருக்கே பரமகியா துத்பதாம்போஜ பக்தி உன் சரணத்துல பக்தி இருந்ததுன்னா அது என்ன பண்ண தெரியுமானா சகல பய வினேத்ரி எல்லா பயத்தையும் ஒருவிடும். நமக்கு இருக்கு பாருங்க, பதவியிலேருந்து பயம், பணத்துலேருந்து பயம், பந்துக்கள்லேருந்து பயம், சொத்துலேருந்து பயம், ஒரு பயமா இருக்கு. நூற்றுக்கணக்கான பயத்தில் உதாரணம் பாருங்க. சகல பய எல்லா பயத்தையும் உதவி எடுத்துடும் உடைய சரண பக்தி. சகல பய நவக்கிரகனுடைய பக்தி இந்த குரு பேர் சேர்த்து எல்லாரும் இதாக வந்துடும். அது ஒன்றாகும் வேஷத்துக்கு கிடைக்கும், கணக்கத்துக்கு கிடைக்கும். உண்மையா பகவான் ஆராதிக்கிறவர்களுக்கு நவக்கிரகங்கள்லாம் க்ஷேமத்தான் கொடுக்கும், சந்தேகமே வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன், நம்ம மாதிரி உள்ள சஞ்சாரன்ற போது ஆதித்ய கல்பியாமி, சோம கல்பியாமி, அங்காரகம் கல்பியாமின்னு நவக்கிரகத்தை தர்ப்பணம் பண்ணுறோமோ நவக்கிரகத்தை தர்ப்பணம் பண்ணிட்டு தான் கேசவ கல்பியாமி, நாராயண கல்பியாமி ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவாவில் நவக்கிரக தர்ப்பணம் பண்ண மாட்டான். எடுத்த உடனே கேசவ கல்பியாமி தான். அவளுக்கு நவக்கிரகம் வேலை கிடையாது. பகவானை திருப்தி பண்ணி வச்சுக்கோமா, நவக்கிரகம் தானே அனுகூலமாக தானே இருக்கணும். அதுக்கு என்ன தனி பூஜை? அதுக்காக பண்ணிட்டு இருக்கிறா விட்டுக்கூடாது. பண்ணிட்டு இருக்கிறா பண்ணிட்டு இருக்கணும். அவன் பண்ணாதுக்கு காரணம் சொன்னேன். கேசவ கல்பியாமி பெருமாள் தர்ப்பணம் பண்ணி திருப்தி பண்ணி வைக்க வரும். அந்த பெருமாளை திருப்தி பண்ணிச்சுன்னா நவக்கிரகம் தானே அனுகூலமாக இருக்கும் போது. அதுக்கப்புறம் எனக்கு தனியாக ஆதித்ய கல்பியாமி, சோம கல்பியாமி அப்படின்னு சில பேர் ஸ்ரீகிருஷ்ணாவில் இல்லை, ஆந்திராட்டையும் பண்ண மாட்டான். நாங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ ஆந்திராக்காரெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் நல்ல யோஜனை இருக்குது, இது நவக்கிரக சாந்தி மாதிரி அமைகிறது வேணும் அப்படின்னு ஆந்திராவிலேயும் பண்ண மாட்டான். இப்போ அவன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இது நல்ல யோஜனை இருக்குது, பண்ணுறதுனால ஒரு தப்பு வருது அப்படின்னு சில பேர் நல்ல வித்வான்கள் அது மாதிரி உள்ள ஆந்திரா ஆதித்ய சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நல்ல யோஜனை இருக்குது, நம்ம நவக்கிரக சாந்தி பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பாவத்தை. மொத்தம் பகவானை திருப்தி பண்ணிச்சுட்டா தானே நவக்கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்கு. சகல பயவினயத்தையும் சர்வ காமோபனயத்தையும் வெறும் பயத்தை போக்குறது மட்டுமான நாடு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வீடு தேடி வரும்படியா பண்ணும். சர்வ காமம் உபநயத்ரி வீடு தேடி வரும். நாடிய பொருள் கைகூடும். நாடிய பொருளை அடையாளம் சொல்ல கம்பல். பகவானுடைய வாக்கியங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கும். நாடிய பொருள் கைகூடும் சொன்னார் சொல்லுவோம். உன் கையை தேடி ஹஸ்த பிராப்தம் எத்தனை சொல்லிருக்கு, கைக்குள்ள வந்துருச்சு. பாகவதே இருக்கே சகல பய வினயத்ரி சர்வ காமோபநேத்ரி வததி கலு நிடந்தம் தத்விதூய மயான்மே குரு பவன புரேஷா. பத்மா ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாள், மறுநாளைக்கு வந்துருக்குது. ஒரு மாதம் 2 மாதம் மறுநாளைக்கு இல்லை சொல்லிக்கு. பகவான் நினைச்சாருன்னா காலதாமம் மறுநாள் தேடி வந்துடும். கொடுத்துட்டு ஒரு மறுநாள் ஆச்சரியமான ஒரு விஷயம். சகல பய வினேத்ரி சர்வ காமோபநேத்ரி. அப்படி சொன்னியாமே அந்த பக்தி எனக்கு இருக்கணும் பிரார்த்திச்சு நாராயணத்தை படித்து சரித்திரம் முடிச்சாள். அம்மா ஒரு நதியாக பிரவர்த்திச்சுட்டாள். பகவான் இன்றைக்கும் ஈசான் இருக்கிற உட்காண்டு கபிலங்கிற பேரோட சாங்கிய யோகம்னு ஒரு தத்துவம். ஆச்சாரியாளுக்கு முன்னாடியெல்லாம் அந்த சாங்கியம் தான் பிரசித்தியாக இருந்தது. அந்த சாங்கிய யோகத்தை பிரசாரம் பண்ணிட்டு சாங்கிய தத்துவத்தை ஈசான் இருக்கிற இன்றைக்கும் அதனால தான் ராமாயணத்தில் சகருடைய குழந்தைகள்லாம் போய் பார்த்தாள் அப்படின்னு சரித்திரம் வந்து வாங்க இன்றைக்கும் இருக்காள். அதாவது நம்ம பெரியவாள்லாம் ஒரு முறையை கையாண்டிருக்காள். அவதாரத்தும் பகவான் வந்து அவதாரம் முடிச்சுட்டு உடனே வைகுண்டம் போயிட்டான்னா அவனை பகவான் அவதாரம் சொல்லுவாள். அவதாரம் முடிச்சுட்டு இன்னும் இருந்துன்னு இருக்கான் அப்படி சிலது இருக்கு. அப்படின்னு வந்து அவனை பகவான் சொல்ல மாட்டான், ரிஷின்னு சொல்லுவாள். இன்னும் இருக்கான் தான் வியாசர மகர்ஷின்னு சொல்கிறோம். வியாசர் பகவான் தான், வியாச பகவான் தான் சொல்லணும். வியாச மகர்ஷினாலும் சொல்லணும். மகர்ஷியா தானே ஆச்சாரியாலாம் கூட பூஜை பண்ணுறாரு. ஏன்னா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காரு அர்த்தம். அது மாதிரி கபிலர் பகவான் தான் சந்தேகம் இல்லை, இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு.
அதனால கபில மகர்ஷி ரிஷிங்கிற வார்த்தையால் சொல்ல வழக்கம். அந்த சரித்திரங்களை சொல்லி முடிச்சுட்டும் கோஜர் தேவஹோதிஷ்டம் பிரசோதி விஷ்ணுதா பிரசோதிங்கிற பொண்ண பிரசோதி மாணவியின் தட்சா உபயமே ஹிதாத்துலா. அந்த பிரசோதிங்கிற பொண்ணை தக்ஷனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க அவனிடத்துலேருந்து 14 குழந்தைகள் பிறந்தது. அந்த 14 குழந்தைகள் ஒருத்தர் தான் பத்ரிநாத்தில் இருக்கிற நரநாராயணன். பின்னாடி அதை விஸ்தாரமாக சொல்கிறார். இந்த இடத்துல சொன்னதை ஏகாதசி ஸ்கந்தத்தை பின்னாடி விஸ்தாரமாக சொல்கிறான் நரநாராயணன். அக்னிக்கு ஒரு பொண்ணையும் விதுருக்களுக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்துட்டு 16வது பொண்ணான சத்திய தேவியை பரமேஸ்வரன் கொடுக்க பரமஹம்பாவி தக்ஷன். அகம்பாவம் இருந்தால் எங்கே பார்த்தாலும் சண்டை தகராறு விவகாரம் தான் வரும். ஒரு யாகத்தில் தக்ஷனுக்கும் மாப்பிள்ளையான பரமேஸ்வரனுக்கும் அபிப்பிராய பேதம் வர அதுலேருந்து பரமேஸ்வரன் செலுத்தினான். சமமந்தி போதத்தை தகுதி இல்லாமல் அகற்றும். இன்றைக்கி ருத்ரனு கோபம் பண்ணினா கையில் பண்ணால் அடுத்து தேவதை கொடுப்பார். இதை வச்சுட்டு அதுக்காகவே ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்து சதி தேவி தான் போலே நான் சுவாமி சொன்னாலும் போல வேண்டாம். இல்லை எங்கள் அப்பா இருக்கா அம்மா இருக்கா இல்லையா கடை போக அவனை அவமானப்படுத்தி வாசலையே நிறுத்தி வைக்க அதுலேருந்து கோபத்தடைந்து சிவநாம வைபவம் சொல்லி பரமேஸ்வரன் நாம வைபவம் வாயுள்ளாமல் சொல்கிறான் பாகவதத்தை. கைலாச வர்ணனம் பாகவத்தை வர்ணிச்சா மாதிரி ஸ்காந்தத்தை வர்ணிக்கிறேன். சரீரத்தை பரித்தியாகம் பண்ணி மறுபடியும் வேற ஒரு சரீரம் எடுத்துட்டு பார்வதி தேவியா வாழ் பிரிந்தாள் சேர்ந்தாள் கொண்டாடா அவள் நித்திய தம்பதிகள். அதை தூங்குற போது உடம்புல எந்த சக்தியும் இல்லை. சக்தி இழந்துட்டான்னு ஏதோ பிரிந்தவரைக்கும் பண்ணி சேர்றது. அது மாதிரி அவள் பிரிந்தா மாதிரி சேர்ந்தா மாதிரி தோற்றண்டா. பார்வதியா வந்து பரமேஸ்வரி ராமண்ணி இன்னைக்கும் கௌரி கல்யாணம் சொன்ன மாதிரி அந்த தம்பதிகள் நிச்சய தம்பதிகளாக சேஷ கொடுத்துருக்காள் அப்படின்னு அந்த சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்ததாக உத்தானபாதனுக்கு பிள்ளைகளுடைய சரித்திரத்தை ஆரம்பித்து அந்த உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன் அவன் தன் பத்தினியும் குழந்தையும் கொண்டு பரித்தியாகம் பண்ணி வர குழந்தைகளுக்கு அந்த நாட்டிலேருந்து நல்ல விஷயங்களை போதிக்கிற வழக்கம். பகவானை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு அவன் கேட்டான் எல்லாரும் அப்பா அப்பாங்கிறாளே அப்பா வெளிங்கிற போது சக்கரவர்த்தி தாண்டா உண்டு அப்பான்னு சொல்லேன். நான் பார்த்து போய் பாரு கிளம்பினாங்க. இவன் போகிற போது இளையாளுடைய குழந்தைய கொஞ்சம் இருக்கான் ராஜா. இவன் மடியில் கை வச்சு ஏறுற போது இளையாளை தூக்கி தள்ளி விட்டு அந்த நெல் ஆத்திரம் விட்டு அம்மாவிட்டு போய் புலம்ப அந்த நெல்லில் நாராயணத்தில் படுத்தி விஸ்வ கர்மகதி சந்தரணாய பும்சாம் தொத்பாதமே சரணம் சிஷரே சசம்சா சாபினால் அந்த நிலையில் யோகனிக்காரங்க எவ்வளவுதான் ஆசைக்கு உள்ளவளாக இருக்கணும். மேலே மேலே துக்கமும் தாபமும் கோபமும் விவகாரமும் சண்டையும் வறுமையானால் எவ்வளோ ஆசைக்கு உள்ளவளாக இருந்தாலும் இத்தனை நாள் பகவானுக்கு பண்ணி என்னத்தை கண்டோம் என்ன கிடைச்சதுதான் வரும் எல்லாருக்கும். ஆனால் அவளுக்கு எப்படி இருந்தனால அந்த நிலையில் விஸ்வ கர்மகதி சந்தரணாய பும்சாம் அந்த நிலையிலும் தொத்பாதமேவ சரணம் உன் சரணத்தையே காமிச்சு கொடுத்தாலே அவள் உறுதியோடு கிளம்பினான். பகவான் எப்படி அழைச்சிக்கணுமோ எப்படி அனுகிரகம் பண்ணுமோ பண்ணுறான். நாரதாச்சாரியார் வந்து சேர நாரதாச்சாரியார்கிட்ட மந்திரோபதேசம் கிடைக்க அவரே யமுனா தீரத்தில் அழைத்து வந்து பகவானுடைய ரூபத்தை வர்ணிச்சு தபஸ் பண்ண முடியாது பண்ணி 5 மாதம் தொடர்ந்து தபஸ் பண்ணியிருக்காங்க. போக வித்யாவுக்கு யமுனா தீரத்தில் அவ்வளோ அற்புதமாய் கடைசியில் ஒருத்தர் காதல் நின்று எந்த விதமான ஆகாரம் பண்ணாமல் 5ஆம் மாதம் சின்ன வயசு குழந்தைகளுக்கு பகவத் பக்தியை ஏற்றி விட்டுட்டோம்னு சொல்லுவோம். அவளை எந்த நிலையும் மாற்ற முடியாது. அந்த நாளில் அப்படிதான் வச்சிருந்தாள் பெரியவாள்னா குழந்தை உட்காந்து விஸ்வாசாமி சொல்லி சொல்லி ராமசந்திரன் சொல்லி நல்ல விஷயங்களை போதிச்சு ஒன்றுமே இல்லை. குழந்தை சின்ன வயசுலேருந்து மனத்தில் நல்ல விஷயத்தை பதிவிக்கணும். அவ்வளோ தானே நல்ல ஆசிரியமாக திரும்பி வரான். அற்புதமான முறையில் அழகா தபஸ் பண்ண பகவான் நேரம் வந்து அவனை
அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி சுவாமி துருவான் கோட்டார் தபசு பண்ணி காலையே வேலை தன் யோகம் ஆகினாலே உள்ள தியானம் பண்ணிருக்கிறத வளர்ச்சான். உடனே கண்டுபிடிச்சுக்கிறான். சுவாமி அந்த வாக்கை திறந்து விட்டு வேதமயமான சங்கம் இருக்கேன். அந்த சங்கத்தால் அவனுடைய வலது கரணத்தோட சுவாமியுடைய இடது கையில சங்கம். இடது யார சொன்னாதான் பொறுத்தையாளுடைய வலது கரணத்தை சொல்ல முடியும். இடது யாரதான் பொறுத்தையாளுடைய வலது கரணத்தை சொல்ல முடியும். இந்த பசங்க கிறிஸ்தவ பசங்க இருக்கா பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துடும். முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடிதான் ஒரு வலது கரணத்தில் அடித்தால் இடது கரணத்தை காட்டு அப்படின்னு யோசி சொல்லியிருக்காரு. வலது கரணத்தை அடித்தா இடது கரணத்தை காட்டு அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம யோசி இடதைக்காரரா எழுதியார் அடித்தாலும் கிடைக்க முடியும். அதனால நம்ம மாத்திரே மாற்றலாம். அவனை ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொன்னார். மூல புஸ்தத்தையும் மாற்றலாம். ஐயா அதில் தெய்வீகமான பாவம் தொழில் வயத்து குழந்தைங்க பண்ண புஸ்தம் தானே இது. ஒரு கணம் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்ல ஆகும். 20 வருஷம் சொல்லலாம் எடுத்து பாருங்க. அப்போ அப்படி நான் அதில் தெய்வீக பாவம் அது கிடையாது. நான் பகவத்கீதையை பற்றி எத்தனையோ விமர்சிக்கலாம். ஒரு எழுத்து பார்த்தோமா எவ்வளவுதான் விமர்சிக்கணும், எவ்வளவு மோசமா விமர்சிக்கணும். எல்லாம் தெய்வீக பாவம், தெய்வீகமான பாவம் இருக்கிறது நமக்கு. தெய்வ புஸ்தகம் தொடப்படாது, மாற்றப்படாது. எவ்வளவு விமர்சித்தாலும் நாம் ஒரு எழுத்தோட மாற்ற மாட்டோம். அந்த வகையாக எத்தனோட மாற்றி எத்தனையோ சொல்ல முடியும். அதனால் வருதத்தோட வேதமயமான சங்கமான 12 ஸ்லோகம். 12 ஸ்லோகம் எப்படி வந்து தெரியும், எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டு. குரு எப்படி அனுகிரகம் பண்றாரோ அதான் வரும். நாரதாச்சாரியார் துவாதசாட்சி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். துவாதசாட்சி மந்திரத்துக்கு 12 எழுத்து. அதனால 12 ஒரு பிடிக்கிறது அவருக்கு எப்படி கொடுக்கிறாரோ அதனால பிடிப்பிருக்கும். அதனால 12 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணி வந்த விஷயம் அம்மாவாச்சு நாம் சுத்தம். என்னுடைய இந்திரியெல்லாம் வேலையே இல்லாமல் தூங்கிட்டு இருந்தது. 2 நிமிடம் முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ண தடவினேன். இப்ப எப்படி ஒரு வாக்கா படித்து 10 வாக்கு இருந்தா 10 வாக்காலே ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு நிமிடம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் இருக்காது. இப்ப ஸ்தோத்திரம் ஒரே வாக்கை கழித்து சத்தம் வரவாது. அதனால இது நான் பண்ண ஸ்தோத்திரம் இல்லை, நீயும் ஒன்றை படிக்கிற ஸ்தோத்திரம், நீயும் ஒன்றை படிக்கிறார். அதனால 1954 அந்த காலங்களெல்லாம் ஓட்டு போடுறதா இருந்தால் ஏதாவது டாக்ஸி கட்டுறவனா இருக்கணும். இன்கம் டாக்ஸோ இல்லை வீட்டு வரியோ ஏதோ ஒரு டாக்ஸி கட்டுறவனுக்கு தான் ஓட்டு உண்டு அப்படின்னு ஒரு காலத்தில். அதனால ஒரு கிராமத்தில் 30 ஓட்டு 25 ஓட்டு அந்த ஓட்டு தான் பெருசு. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் நிற்கிறோம் மனுஷன் பேரில் ஒரு 3 மாதம் நிலத்தை வச்சு நீ ஓட்டு போடுவான். அவன் நல்லா இருக்க டாக்ஸி கட்டுறாங்க. அது ஒரு நேரத்தை எழுதிய பிறகு கொடுக்க மாட்டான். நம்ம ரெக்கார்டில் இருக்க அவ்வளோதான். அது மாதிரி நீயே ஒன்று சோத்திரம் பண்ணிக்கிறாய் அப்படி சொல்லி பல ஸ்லோகங்களாக சோத்திரம் பண்ணி 36,000 வருஷம் நீ தேசத்தை ஆண்டு நிறையா ஜபஹோமம் எல்லாம் பண்ணி தேசத்தை ராஜாக்கள் ஜபஹோமங்கள் பூஜைகள் தேசத்தில் நடக்கக்கூடிய பார்த்துக்கணும். அதுதான் தேசத்துக்கு பெரிய ரட்சணம். எல்லாத்தையும் கெடுத்து ஒன்றும் இல்லாமல் கெடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி பல்வேள்வி முதுகுடுமையில் ஒரு ராஜா பல்வேள்வின்னு ஒரு விருது. பல வேலை யாகம் பண்ணும்படியா பண்ணியா பல்வேள்வி அப்படின்னு அந்த ராஜாவுக்கு பேர் விருது. அதுதான் ராஜாக்கெல்லாம். ராஜராஜ சோழன் கும்பாபிஷேகம் போது 4 வீதியிலையும் 250 1000 வீடு கோவிலில் வேதபாரம் நடக்கணும்னு மகான்களுக்கு தானம் பண்ணினா சரித்திரம் இருக்கு. நான் 1000 வீடு தானம் பண்ணாமல் கும்பாபிஷேகம் தந்தைக்கு விடாமல் வேதபாரம் நடக்கணும். இதில் என்ன அதிசயம், 1000 வீடு மகான்களுக்கு தானம் பண்ணாலும் கோவில் பேர்ல 1 மா நிலம் கூட எழுதி வைக்கிறேன். அதான் ஆசிரியர் கோவில் சொத்தை எழுதி வைக்கிறேன். ஏன்னா தினமும் அரண்மனையிலே வந்துட்டு அதனால 1 மா நிலம் கூட எழுதி வைக்கிறேன். ஆனால் வேதபாராயணம் பண்ணுவாங்க 1000 வீடு தானம் பண்ணேன். சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் அது மாதிரி ராஜாக்கள் நிறையா யாருங்கள் சுவாமி எல்லாம் சொல்றாங்க.
எல்கேஜி விவித தட்சிணை நிறைய யாகம் பண்ணி அப்படி சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணி துருவநாடா பல்லக்கு கொடுத்து உத்தாரவாதம் நிறைவேற்று தன் அரண்மனைக்கு பிராப்தோட வயசு வந்து அவனுக்கு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய வயசு வந்தோடனே அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு உத்தாரவாதன் 17 வயசுல காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி துருவனுடைய பரம்பரை சொல்லி பகவான் எல்லாம் பிருசுங்கிற பேரோட அவதாரம் பண்ணியிருக்கான். பிருசுங்கிற பேரோட ஒரு அவதாரம் பிராச்சீன பரிசுன்னு சொல்லி தக்ஷன். இந்த தக்ஷன் வேற அப்படின்னு கொண்டு வந்து 4வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றாள் பிரம்மனிஷ்டம். அதோட நிறுத்திக்கிறோம். சந்தானம் பண்ணிட்டு மேற்கொண்டு பாகவதம் ஆரம்பிக்கப்படாதுன்னு தெரிவிச்சுக்கிறோம். 6 மணிக்கு ஆரம்பம், 8 மணிக்கு முடியும். கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினः ஆஞ்சநேய சுவாமினः